कृतं येन तस्मै श्री गुरवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा दधामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरघातं सहगण रघुनाथान्वितां तां च जीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। பகவத்கீதை நேற்றைய தினம் நம்ம 14வது அத்தியாயம் இந்த பௌதிக உலகத்தில் உள்ள முக்குணங்களை பற்றி அந்த முழுமையான ஞானம் அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, குயிக்கா யாராவது 2-3 பேர் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லுங்க. குயிக்கா இது என்ன பார்த்தோம் சம்மரி பண்ணுங்க. பிரபு தபகுணம் சொல்லுங்க மகாதேவன் சொல்லுங்க. பிரபு ரஜகுணத்தோட தன்மை என்ன, தபகுண தன்மை என்ன, சத்தகுணத்துல இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு லைட்டா பார்த்தோம் பிரபு. அவங்களோட இயல்பை பத்தி பார்த்தோம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்றேன் பிரபு. அதாவது நம்ம 3 முக்குணங்களை பற்றி பார்த்தோம். முக்குணங்களை நாம எந்தெந்த நிலையில எந்தெந்த குணத்துல எப்பப்ப எப்படி இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மத்தவங்களையும் ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சத்துவ நிலையில இருந்து சுத்த சத்துவ நிலைக்கு எப்படி போறது, என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது தெரியறதுக்காக நேற்று பார்த்தோம் நம்ம. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு கேக்குதா உங்களா? கேக்குது சொல்லுங்க. சத்துவகுணத்துல ஒருத்தங்க இறக்கும் போது எங்க போவாங்க? மேலுலகம் போவாங்க. ரஜோகுணத்துல இருக்கும்போது பல நோக்கு செயல்களால் அவங்க செய்யறவங்க பூ உலகத்துல பிறப்பாங்க. தமோ குணத்துல இருக்கிறவங்க மிருகணத்துல பிறப்பாங்க. நரகலோகம் அந்த மாதிரி கீழ்நிலைக்கு செல்வாங்கன்னு அப்படின்னு ஒரு பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஞானம் கிடைச்சா மட்டும்தான் இந்த பௌதிக பந்தத்துல இருந்து நம்ம வெளிவர முடியும். இதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம அந்த ஆசை தான் அந்த இது காரணம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரஜோகுணம் பலன்களை எதிர்பார்க்கிறதும், சத்வகுணம் இன்பத்தை கொடுக்கறதும், தமோ குணம் பைத்தியக்காரத்தனம், தூக்கம், இந்த மாதிரி அந்த குணங்களை சொல்லியிருக்கு. இனி சில நேரங்கள்ல ஒரு குணம் இன்னொரு குணத்தை வெற்றி பெறும். சத்வகுணம் ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் வெற்றி பெறும். சில நேரம் ரஜோகுணம் தமோ குணத்தையும் சத்வகுணத்தையும் வெற்றி பெறும். இப்படி மாறி மாறி அவங்களுக்குள்ள வெற்றி பெறுகிற வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே, வெரி குட். ஓகே, பிரபு. உடலில் பிரகாசிக்கும் போது மட்டும்தான் அந்த சத்துவகுணத்துடைய தோற்றம் நமக்கு வெளிப்படும் பிரபு. ஓகே, எத்தனை துவாரங்கள் இருக்கு? 9 துவாரங்கள். 9 துவாரங்கள் பிரபு. ஓகே, தேங்க் யூ. ஹரிகிருஷ்ண பிரபு. ரஜோகுணத்துல அவங்க மரணம் அடைறாங்க அப்படின்னா அவங்க பல நோக்கு அந்த செயல்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க நடுவுல அவங்க பிறவி எடுக்கிறாங்க பிரபு. அதுக்கப்புறம் தமோ குணத்துல அவங்க மரணம் அடைகிறாங்க அப்படின்னா மிருக இனத்துல அவங்க பிறவி எடுக்கிறாங்க. இப்ப சத்துவ குணத்துல அவங்க இருக்காங்க, நிலை பெற்று இருக்கிறாங்கன்னா வேறு பெறாங்க பிரபு. பிரபு, அந்த முக்குணங்களோட ஞானத்தை பற்றி ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொன்னீங்க. அந்த முக்குணங்களை ஞானத்தை அடைந்தவன் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கு இந்த ஞானம் அடைய பெற்ற உடனே என்னிடம் அடைய முடியும். அப்ப அவங்க மறுபிறவி இல்லைங்கிறத எம்பசைஸ் பண்ணி பேசுவீங்க பிரபு. பூர்ண பக்தி தொண்டுல ஈடுபடுறவங்க தான் ஜடையக்கையோட முக்குணங்கள்ல இருந்து கடந்து பிரம்ம நிலைக்கு அடைகிறாங்க. அதுக்கு ஒரே வழி கிருஷ்ண உணர்வுல போகும்போது அது பண்ண முடியும். கிருஷ்ண உணர்வு. ஓகே, அவ்வளவுதானா? சரி, ஓகே. சோ கிருஷ்ணர் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு? இந்த ஞானம் எப்படி 12வது அத்தியாயத்திலும் 9வது அத்தியாயத்திலும் சொன்ன மாதிரி இந்த ஞானம் இந்த இந்த
அறிவு, இந்த ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியத்தனமானது. இதை தெரிஞ்சுட்டாதான் இந்த உலகத்துல இருந்து நம்ம வெளியே வர முடியும். நான் வந்து ஒரு கட்டுண்ட ஆத்மான்னு எனக்கு தெரியுது. இந்த கட்டுண்ட ஆத்மா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற வரைக்கும் இந்த முக்குணங்களுடைய தாக்கம் இல்ல முக்குணங்களுடைய ஆதிக்கத்துலதான் மாட்டிட்டு இருக்கோம். அதனால இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுவும் ஒரு விதத்துல பார்த்தா ஞான யோகத்துடைய ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத சொன்னார் இல்லையா? சோ இதை தெரிஞ்சுண்டு இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் ஒருத்தனால வெளியே வர முடியும் சொன்னோம். அதுக்கப்புறமா இந்த பிரம்ம நிலை, அதாவது வந்து பொதுவா இந்த பிரம்ம நிலை இல்லைன்னா பிரம்ம ரியலைசேஷனுக்கு அதுக்கு முக்கியமான சோர்ஸ், அதுக்கான யார் வந்து அது அகம் பீஜம் பிதா, அதுக்கான விதை அளிக்கும் தந்தை யாருன்னா நான் தான். எல்லாமே என்கிட்ட தான் வருது. அந்த வர்றது மூலமாக இந்த முக்குணங்கள் என்கிட்ட இருந்து உருவாருது. அந்த முக்குணங்களுக்குள்ள வருகின்ற குணாதிசயங்கள், அந்த குணாதிசயங்கள்ல அந்த கட்டுண்ட ஆத்மாவை வந்து மாட்டிருக்கு. அதுக்கு வந்து ஒரு உதாரணம் பார்த்தோம், ஒரு அனாலஜி, ஒரு ஒப்புமை பார்த்தோம். எப்படி வந்து ஸ்கார்பியன், அதாவது தேள் வந்து எப்படி வந்து ஒரு அரிசி மூட்டையில போய் முட்டை இட்ட உடனே அது வந்து ஏதோ அரிசி மூட்டை தான் அதுக்கு வந்து அதோடைய பிறப்புன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையில அதுக்கு யார் காரணம் அப்படின்னா அந்த தேள். ஸோ அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இயற்கையா சிலர் சொல்லுவாங்க அது எல்லாம் அதுவா உருவாயிடுது, எல்லாம் அதுவா தானா வந்தது, இந்த கலர்ல இருந்து இந்த பிரபஞ்சம்ல இருக்கிற எல்லா இதுமே அதுவா தானா வந்தது அப்படிங்கிறது இல்லை. அதை உருவாக்கியது யார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கும் விதையளிக்கும் தந்தை யார் அப்படின்னா அது நான் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கப்புறமா நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணி, பொதுவா வந்து இந்த குணங்கள் இதோட தாற்பயங்கள் தெரியும் போது என்ன அப்படின்னா நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய செய்கைகள் எல்லாமே பாவ விளைவுகள்ல இருந்து வெளியே வரணும். பாவ விளைவுகள் வரும்போது அந்த 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 உண்மையான ஞானம், மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். ஸோ பொதுவா வந்து தமோ குணத்துடைய ப்ராப்பர்ட்டிஸ், தமோ குணங்களுடைய குணநலங்கள்லாம் என்ன, ரஜோ குணத்துடைய குணநலங்கள் என்ன, சத்துவ குணத்துடைய குணநலங்கள் என்ன அப்படின்னா இந்த மூணுத்தையும் சொல்லணும். சத்துவகுணம் அப்படின்னா அந்த அந்த நல்ல மகிழ்ச்சியான, ரொம்ப சாந்தமான, ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான நிலை இருக்கும். ரஜோகுணத்துல ஆசைகள் ஜாஸ்தியா இருக்கும். பௌதிக பந்தத்துல வந்து நிறைய அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். மூணாவது தான் வந்து மாதாஜி சொன்ன மாதிரி மூணாவது வந்து பைத்தியகார்த்தனம், சோம்பல், தூக்கம், இதெல்லாம் வந்து தமோ குணத்துல ஜாஸ்தியா. ஸோ அந்த அந்த குணங்கம், அந்த குணத்துடைய தாக்கம். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி இந்த குணத்துல இந்த கர்மா பண்ணா இதாகும், இந்த குணத்துல வந்து அவன் வந்து இறந்தால் இதுவாகும், இந்த குணத்துல இறந்த அப்புறம் என்ன ஆவான், இதெல்லாம் அதுக்கப்புறமா வர்ற மற்ற விஷயங்கள். ஓகே, ஸோ அதெல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்பான். என்ன கேள்வி கேட்பான்? இந்த 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 குணங்களை பத்தி எனக்கு தெளிவாக புரிஞ்சுது, ஆனா எவன் ஒருவன் இந்த குணங்கள்ல இருந்து வெளியே வரதுக்கான வழி என்னன்னு 3 கேள்வி கேட்பான். ஸோ யார் எப்படி இருக்கணும், வழி என்ன, அதை அடையும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன் இல்லையா? அதான் முக்கியமான பாயிண்ட். இந்த சாப்டரோட சம்மரியே என்ன அப்படின்னா அர்ஜுனன் கேள்வி கேட்பான். கிருஷ்ணர் வந்து ஞானத்தை முதல்ல கொடுத்துட்டாரு. இதுதான்ப்பா குணங்கள், இந்த குணங்கள் கட்டுண்ட ஆத்மா பௌதிக பந்தத்தை இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டார். அர்ஜுனன் முடிக்கும் போது அந்த கேள்வி கேட்கிறான், என்ன இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது, எப்படி நான் வந்து இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழி என்ன அப்படின்னு. அந்த பந்தப்படாத நிலையில இருக்கிற ஜீவாத்மாக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கும் போதுதான் அவர்கள் வந்து ஒரு 3 ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணன் சொல்றாரு இல்லையா, 4 ஸ்லோகங்கள்ல சொல்றாரு. அவங்களுக்கு எந்த பற்றற்ற நிலையில இருப்பாங்க, அவங்களுக்கு சுகம் துக்கம் சமமா இருக்கும், எல்லாத்தையுமே வந்து சமநிலையில பார்ப்பாங்க, பௌதிக குணங்கள்ல வந்து ரொம்ப தாக்கமும் இருக்காது, ஆசையும் இருக்காது, நிராசையும் இருக்காது, மான அவமானங்களை வந்து சரிசமமா பார்ப்பாங்க, கூடவே வந்து நண்பர் பகைவர்களை வந்து சரிசமமா பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் உன்னதமான உயர்ந்த நிலை, அதாவது வந்து பௌதிக பந்தத்துல இருந்து மேல இருக்கிற நிலை. ஸோ அந்த மாதிரி இருந்தான்னா அந்த மாதிரி இருக்கும்போது என்ன கிடைக்கும், பிரம்ம நிர்வாணம் அதிகச்சதி அப்படின்னு. ஸோ பிரம்ம நிர்வாணம்னா இந்த பிரம்மபூத பிரசன்னாத்ம நிலை, இதுல இருந்து உயர்ந்த நிலைக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதா. ஸோ ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அதோட அவுட்புட், அதோட பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்ரலா கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் சொல்லிடுவார். அர்ஜுனன் அதுக்கான கேள்வி கேட்பார், அந்த கேள்விக்கான பதில், அப்புறம் அதோடைய பலஸ்ருதி, அதோடைய பலன் என்ன. ஸோ இந்த ஞானம் கிடைக்கப்படுறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட், நான் எப்படி இதுல வெளியே வர போறேன் அப்படிங்கிறது தெரியணும். வெளியே வரதுனால என்ன பெனிஃபிட்னா மறுபடியும் இது கூட நாம வந்து மாட்டிக்க போறது இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான. இதுதான் வந்து ஜென்ரலா நம்ம வந்து இந்த 14th சாப்டரை வந்து நம்ம பார்த்துப்போம். ஸோ இதே மாதிரிதான் 17th சாப்டர். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா, நேற்று ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன் இல்லையா, ஸோ அந்த எக்ஸசைஸ் போறதுக்கு முன்னாடி 17th சாப்டரும் பார்த்துட்டு வந்துடுவோம். 17th சாப்டரும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் வரும். அதுவும் குவிக்கா வந்து நம்ம அதோடைய டிரான்ஸ்லேஷன், அதோடைய முக்கியமான ஸ்லோகங்கள் பார்த்துட்டு டைம் இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த, ஏன்னா சில பேர் இன்னைக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், நீங்க ஒரு 4-5 பேர் வந்து எனக்கு டைம் வேணும்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ மேபி அது நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாட்டு இன்னைக்கு 17th சாப்டரோட சம்மரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல நம்ம வந்து நம்ம அந்த அந்த நம்ம சொன்ன அந்த எக்ஸசைஸை வந்து மறுபடியும் பார்ப்போம். சரியா?
14th சாப்டர் எல்லாருக்கும் கிளியரா இருந்ததுன்னா நம்ம வந்து 17th சாப்டர் சொல்லுவோம். 15th and 16th சேர்ந்து பார்ப்போம். 15th வந்து புருஷோத்தம் யோகம், அதுக்கு அடுத்தது பார்ப்போம். 16th வந்து தெய்வாசுர சம்பத் யோகம், அதுவும். ஸோ நம்பிக்கையின் பிரிவுகள், அதாவது வந்து பொதுவா வந்து நம்ம வந்து ஸ்ரத்தா இல்லைன்னா வந்து நம்பிக்கைன்னு பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த நம்பிக்கை எதுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து கிருஷ்ணர் ஒரு சாப்டர் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, இதுதான் வந்து பக்தியினுடைய அடிப்படை தத்துவம், அடிப்படை அர்த்தம் இல்லையா? ஸோ நம்ம பார்த்துருக்கோம், படிப்படியா ஒருத்தன் வந்து பக்தியில முந்தணும்னா ஸ்ரத்தா கருத்தது என்னது? சாது சங்கா சாது சங்கா பஜன கிரியா அனர்த்த நிவர்த்தி நிஷ்டா நிஷ்டா ருச்சி ஓகே ஆசக்தி பாவா ஸோ நமக்கே தெரியும். தேங்க்ஸ் ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. ஸோ அதுலேயே நமக்கு என்ன கிளியரா தெரியுது, இது வந்து நமக்கு வந்து கண்டிப்பா நமக்கு வந்து இந்த ஸ்ரத்தை இல்லை அப்படின்னா வந்து நமக்கு மற்றபடி வேற எதுவுமே வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால்தான் வந்து இதுக்குன்னே ஒரு தனி சாப்டர், அந்த சாப்டருக்குள்ள அந்த நம்பிக்கையை தவிர மற்ற யஜ்யம், தானம், தபஸ்யா இது மூணுத்தையுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. இதே தான் 18th சாப்டர்ல ஒரு சின்ன சம்மரியா சொல்றாரு. 18th சாப்டரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 70 ஸ்லோகங்கள். அதுவும் செகண்ட் சாப்டர் மாதிரியே தான் வந்து எல்லா போர்ஷனும், கொஞ்சம் கர்மா, கொஞ்சம் ஞானம், கொஞ்சம் பக்தி எல்லாமே வரும். சரியா? ஸோ நம்மளால 17th சாப்டர் இதை பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம இங்க அந்த எக்ஸசைஸ் நீங்க வந்து லாஸ்ட்ல இருந்து படிக்காது. யோகேஸ்வரி மாதா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ண பிரபுதன். அர்ஜுன உவாச்ச ये शास्त्रविधिं उत्सृज्य यदन्त्रिये श्रद्धयान्विदा शेषां निष्ठात् का कृष्ण சத்வமாகோ ரஜஸ்தமஹ. அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணரே, சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனையை வழிபடுபவர்களின் நிலை என்ன? அவர்கள் இருப்பது சத்துவ குணத்திலா, ரஜோ குணத்திலா, தமோ குணத்திலா? பிரபு பர்போர்ட் படிக்கணுமா? இல்ல சரி படிங்க. இந்த அதாவது இந்த சாப்டரோட ஒரு சின்ன சம்மரி மாதிரி அந்த பர்பட் படிச்சிருக்கோம். பொருளுரை மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். 4ஆம் அத்தியாயம் 39ஆம் ஸ்லோகத்தில் ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு முறையில் நம்பிக்கையுடையவன் படிப்படியாக ஞானத்தின் தலத்திற்கு உயர்வு பெற்று அமைதியும் வளமும் உடைய மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான் என்று கூறப்பட்டது. 16ஆம் அத்தியாயத்தில் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள கொள்கைகளை பின்பற்றாதவன் அசுரன் என்றும், சாஸ்திர விதிகளை நம்பிக்கையுடன் பின்பற்றுவன் தேவன் என்றும் முடிவு செய்யப்பட்டது. தற்போதைய கேள்வி என்னவெனில், சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படாத சில விதிகளை எவரேனும் நம்பிக்கையுடன் பின்பற்றினால் அவரது நிலை என்ன? அர்ஜுனனின் இந்த சந்தேகம் கிருஷ்ணரால் தீர்க்கப்பட வேண்டும். ஒரு சாதாரண மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை கடவுளாக்கி தங்களது நம்பிக்கையை அவன் மீது வைத்து வழிபடுபவர்கள் எந்த குணத்தில், சத்துவ குணத்திலா, ரஜோ குணத்திலா, தமோ குணத்திலா இருக்கின்றனர்? அத்தகைய மனிதர்கள் வாழ்வின் பக்குவ நிலையை அடைகிறார்களா? உண்மை ஞானத்தில் நிலை பெறவும் உயர்ந்த பக்குவ நிலைக்கு தங்களை உயர்த்தி கொள்ளவும் அவர்களால் முடியுமா? சாஸ்திரங்களின் சட்டதிட்டங்களை பின்பற்றாமல் ஏதேனும் ஒன்றில் நம்பிக்கை வைத்து தேவர்களையும் மனிதர்களையும் வழிபடுபவர்கள் தங்களது முயற்சியில் வெற்றி அடைவார்களா? இவ்வினாக்களை அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் முன்வைக்கிறான். 16வது அத்தியாயத்துல என்ன? தேங்க்ஸ் மகேஷ். சோ அடுத்ததுல 16வது அத்தியாயம் தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம் தான் 16வது. சோ அதுல வந்து என்னது? தெய்வ குணங்கள், அதாவது தெய்வீக குணங்களுடைய நிலையில் இருக்கின்றவர்கள், அப்புறம் அசுர குணங்கள். சோ அதுதான் வந்து டீடைல்டா வந்து 16th சாப்டர். ஸோ பொதுவா வந்து என்ன அந்த சாப்டர் கன்க்ளூட் ஆகும்போது என்ன வரும்னா, அப்படின்னா வந்து நான் எந்த குணத்துல இருந்து நான் வந்து சாஸ்திர விதிகளை பின்பற்றினால் நான் வந்து எந்த குணத்துல இருந்து நான் வந்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகே, அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து சாஸ்திர விதிகளை பின்பற்றினா நான் எந்த குணத்துல இருப்பேன், சாஸ்திர விதிகளை பின்பற்றவில்லை என்றால் எந்த குணத்துல இருப்பேன், சாஸ்திர விதிகளுக்கு புறம்பாக அதாவது ஆப்போசிட்டா பண்ணா என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரிதான் கேள்வி. அதுக்கான பதில் தான் இந்த என்டையர் சாப்டர். ஸோ பக்தி இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பின்பற்றோம் அப்படின்னா எதன் அடிப்படையில் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, அதனாலதான் பிரபுபாத் வந்து நீங்க எங்கேயும் பார்த்தனோ தான் இது சொல்றேன் இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கறது எதுவுமே சொல்ல மாட்டாரு. என்ன சொல்லுவார்? இது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டது, சாஸ்திர பிரமாணம் இருவித்ததே. ஸோ அதனால்தான் நம்மளுடைய சம்பிரதாயத்திலையும் சரி, நம்மளுடைய ஆச்சாரியுடைய வழியிலும் சரி,
எதையுமே வந்து தாண்டோடித்தனமா நம்ம இது பண்ணலாம், நீங்க இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது கிடையாது. எப்படி சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பின்பற்ற வேண்டும். அதுதான் ஒருவனை பொதுவா வந்து நார்மலா இருக்கிற இந்த கீழ்நிலையில இருந்து மேல்நிலை கொண்டு போறதுக்கான ஒரே வழி என்னன்னா சாஸ்திர பிரமாணம். வழி வழியா பரம்பரையா இது அந்த செவி வழியாக கேட்டு சப்த பிரம்மணமா கேட்டு சாஸ்திர பிரமாணமா நம்ம அது கொண்டு போறது அப்படிங்கறத முக்கியம். ஸோ அதனாலதான் அர்ஜுனன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துல இந்த கேள்வி கேட்டுறான். என்ன கேட்டுறான்? பொதுவா வந்து சாஸ்திர விதிகளை பின்பற்றவில்லை என்றால் என்ன ஆகும், இப்படி பின்பற்றாமல் அவங்களுடைய மனதுக்கு தகுந்தாற் போல செஞ்சா என்ன ஆகும்? ஏன்னா வந்து ப்ரீவியஸ் சாப்டர் கன்க்ளூட் பண்ணும்போது என்ன கன்க்ளூஷன் பண்ணுவாங்க, சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணா இதெல்லாம் நடக்கும், சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணலன்னா இதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஓகே, ஸோ அந்தந்த குணங்கள் அதுக்கு தகுந்தாற் போல அடுத்த நிலைக்கு அவர்கள் முன்னேறும். ஸோ நம்ம வந்து 14 சாப்டர்ல பார்க்கும்போது அதான் பார்த்தோம். அவன் வந்து சரியான குணத்துல வந்து அவன் மேலோங்கி வரலன்னா கீழ்நிலைக்கு போயிடுவான் இல்லையா? அதேதான் வந்து இப்போ அடுத்தடுத்த நிலையா பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? ஒருவன் வந்து பக்தி தொண்டு செய்து எப்படி பண்ணுவான், ஒருத்தன் வந்து தானம் செய்தா என்ன பண்ணுவான், ஒருத்தன் யஜ்யம் செய்யும் போது என்ன ஆகும், ஒருத்தன் வந்து தபஸ்யா செய்யறான். ஸோ யஜ்யம், ஸோ பக்தியினுடைய அங்கங்களா என்னென்ன இருக்குன்னா இந்த யஜ்யம், தானம், தபஸ்யா இது மூணுமே அமையும். ஸோ இந்த மூணுமே வந்து நீங்க வந்து எப்படி வந்து ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் அப்படிங்கிறதுல பிரிக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? ஓகே, தேங்க்யூ. அடுத்தது हरे कृष्णा प्रभुजी। रुक्मिणी श्री भगवान उवाच त्रिविता भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा सात्विकी राजसी सैव तामसी சேதி தாம் ஸ்ருணு. புருஷோத்தமரான மூலமுதற் கடவுள் கூறினார், உடல் பெற்ற ஆத்மாவின் சுபாவத்திற்கு ஏற்ப அவனது நம்பிக்கை சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 வகையாக பிரிக்கப்படலாம். இனி இவற்றை பற்றி கேட்பாயாக. சாஸ்திரங்களின் சட்டதிட்டங்களை அறிந்தும் சோம்பேறித்தனத்தினால் அந்த சட்டதிட்டங்களை பின்பற்றாமல் இருப்பவர்கள் ஜட இயற்கையின் குணங்களால் ஆளப்படுகின்றனர். சத்துவரஜ அல்லது தமோ குணத்தின் அடிப்படையிலான தங்களது முந்தைய செயல்களின் படி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சுபாவத்தை அடைகின்றனர். இயற்கையின் பல்வேறு குணங்களோடான ஆத்மாவின் உறவு பன்மடங்கு காலமாக இருந்து வருகின்றது. ஜட இயற்கையுடன் ஆத்மா தொடர்பு கொண்ட காலத்திலிருந்து அதன் குணங்களோடான தனது உறவிற்கு ஏற்ப அவன் பல்வேறு விதமான மனோநிலைகளை அடைகின்றான். ஆனால் பொதுவா பிரபுபாத் என்ன சொல்றார், அவர்களுடைய ஸ்வபாவம் அப்படிங்கிறார். சோ கிருஷ்ணர் சொல்ல திரிவிதா பவதி ஸ்ரத்தா தேயினாம் ஸ்வபாவஜம் அப்படிங்கிற ஸ்வபாவம் அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, சாத்விகி, ராஜஸ், தமன். ஸோ அந்த ஸ்வபாவம்ங்கிறது எப்படி வரும் அப்படின்னா அவர்களுடைய குணநலங்கள் எப்படி வரும் அப்படின்னா அந்தந்த அசோசியேஷன் எந்த சமுதாயத்துல, எந்த குடும்பத்துல, எந்த சூழ்நிலையில அவர்கள் பெருக்கின்றார்களோ பை நேச்சர் இயற்கையாகவே அந்த குணநலங்களுடைய தாக்கம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு அந்த சுபாவங்கள் அமைந்து விடும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ பிறக்கும் போது அந்த சுபாவங்கள் இருக்கும். அதனால வந்து அது வந்து அவங்களை டாமினேட் பண்ணும். ஆனா அதுக்கப்புறமா அவங்களால வந்து அந்த 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 குணங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு வேற எங்கேயாவது சத்சங்கம், வேற எங்கேயாவது தொடர்பு எடுத்துட்டாங்கன்னா நல்லது. அப்படி இல்லை, அவங்களுடைய அசோசியேஷன், அவங்களுடைய சங்கம் வந்து கீழ்நிலையோட சேர்ந்ததுன்னா என்ன ஆகும், இன்னும் கீழே போயிடும் இல்லையா? ஸோ பொதுவா வந்து நான் வந்து உயர்ந்த நிலையில பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்து இந்த எப்பவுமே எனக்கு சுபாவம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. பிறக்கும் போது ஒரு விதமான சுபாவம் வரும். ஆனா எங்க கூட இருந்து நான் வந்து சங்கம் எடுத்துக்கிறேனோ, அசோசியேஷன் எடுத்துக்கிறேனோ அந்த சுபாவம் அதுக்கு தகுந்தாற் போல வளரும் இல்லையா? அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட் தான் அவங்க சொல்றாரு. ஸோ பொதுவா அந்த ஸ்ரத்தை அப்படிங்கிறது எப்படின்னா அந்த சுபாவத்தோட ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒரு நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ரத்தவான ரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத ஸ்ரத்தா பயோ அயம் புருஷோ யச்ச ரத ச ஏவ ச. பரதனின் மைந்தனே, பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழாக இருப்பிற்கு ஏற்ப ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கை விருத்தி செய்கிறான். உயிர்வாயி அவனுடைய குணங்களுக்கு ஏற்பவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உடையவனாக கூறப்படுகிறான். ஆஷா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். எப்படி வந்து எந்த குணத்துல அடிப்படையில அவன் வந்து இருக்கானோ அதுக்கு தகுந்தாற் போல அவனுடைய நம்பிக்கை வரும் அப்படின்னு. ஓகே, சோ இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா? இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பாகவதம் சரி, சைத்தன்ய சரிதாமத்திலும் சரி நிறைய பார்த்துருக்கோம். இப்போ மிருகாரின்னு ஒரு வேடன் இருந்தான். நீங்க அந்த கதை தெரிஞ்சுக்கோங்க. மிருகாரி. ஆனா
அந்த மிருகாருடைய முன்னாடி இருந்த அவனுடைய குணநலங்கள் எப்படி இருந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு நிலை. சாதாரணமா கொன்னா கூட பரவாயில்ல, அவன் துடிக்க துடிக்க வந்து கொல்லணும் அப்படின்னு தான் பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு கொடூரமான நிலை. ஆனா நாரதரோட கருணை கிடைக்கும் போது அந்த அந்த நாரதருடைய உபதேசம் கேட்ட உடனேயே அந்த ஹரிநாமத்துடைய சங்கம் எடுத்துக்கும் போது ஒரு ரொம்ப கீழ்நிலையான ரொம்ப கொடூரமான நிலையிலேருந்து ரொம்ப சுத்தமான ஒரு அற்புதமான நிலைக்கு அவன் மாறுகின்றான் இல்லையா? சோ எந்த விஷயத்துல எதன் அடிப்படையில்? அந்த நம்பிக்கையின் அடிப்படை. ஓகே, சோ அந்த சத்வானுரூப சர்வசிய ஸ்ரத்தா பவதி பாவதா. சோ எந்த குணநலங்கள் எந்த ஒரு நிலையில இருக்கானோ அதன் அடிப்படையில் தான் அந்த ஸ்ரத்தை இருக்கும் இல்லையா? சோ பொதுவா வந்து நாஸ்திரிகளுடைய ஸ்ரத்தை எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களுக்கு கம்மியா இருக்கும், இல்லைன்னா இல்லவே இருக்காது. ஏன்னா அவங்களுடைய சங்கம், அவங்களுடைய தொடர்பு முழுக்கவே வந்து நாஸ்திகமா அவங்க மனசுல வந்து லைத்து இருக்கும் போது, அவங்க பேசுற பேச்சு, அவங்களுடைய நம்பிக்கை எல்லாமே அதுல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்பிக்கை வராது. அதே ஒரு ஆஸ்திக சபா, ஒரு பக்தர்களுடைய சங்கம் இருக்கும்போது பேசுகின்ற பேச்சு எல்லாமே பகவானை பற்றிய பேச்சு, பகவானுடைய லீலை, பகவானுடைய வர்ணனை இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து அந்த ஸ்ரத்தை வந்து இன்னும் மேலும் இல்ல இப்ப வந்து கிருஷ்ணர் இது செஞ்சார், கிருஷ்ணர் அது செஞ்சார் அப்படின்னு நிறைய லீலைகளை பத்தி பேசும்போது அந்த ஸ்ரத்தை இன்னும் கொஞ்சம் வளரும். ஓகே, அதனாலதான் ஸ்ரத்தை வந்து ஒரு ஒரு கனிஷ்ட நிலையிலேருந்து மேல முன்னேறணும் அப்படின்னா எவ்வளவு அதிகமா நம்ம வந்து சங்கம் எடுத்துக்கிறோம், எவ்வளவு நம்ம வந்து லீலைகளை கேட்கிறோமோ அப்ப அந்த ஸ்ரத்தை வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸ்ரத்தையோட முக்கியத்துவத்தை வந்து பிரபாத் சொல்றாரு இதுல. ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு முக்கால்வாசி ஸ்ரத்தா அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும். பிரபாத் எழுதுறாரு, பொதுவா வந்து பக்தியினுடைய அடிப்படை தத்துவம் எங்க அமைஞ்சிருக்கும்னா ஸ்ரத்தையில இருந்து. அந்த ஸ்ரத்தையுடைய முழு நிலை வந்து சத்துவகுணத்திலேருந்து தான் வந்து அடிப்படையா வரும். ஏன்னா வந்து கனிஷ்ட நிலையில இருக்கிறவங்களுடைய ஸ்ரத்தை எப்படி இருக்கும்? ரொம்ப வீக்கா இருக்கும். சில சமயம் வேற யாராவது ஏதாவது ஒன்று சொந்த இல்லை அவங்களே செய்யலாம் தப்புப்பா, அதெல்லாம் முடியாது, என்னது டீ காஃபி குடிக்க முடியாது, ஐயோ வேண்டவே வேண்டாம், அப்படியே ஓடி போயிடலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்ரத்தை வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். ஆனா அந்த ஸ்ரத்தை மேலும் வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஞானம், அந்த நாலேஜ் கிடைக்கும் போதும் சரி, சங்கம் எடுக்கும் போதும் சரி, அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கை வரும். அது வந்து மத்திய நிலை. ஆனாலும் அது முழுமையான ஸ்ரத்தையா வராது. ஆனா உத்தம நிலைக்கு போகும்போது அந்த ஸ்ரத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ எப்படின்னா அந்த ஸ்ரத்தை வளர வளர குணங்களுடைய தாக்கங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா நம்மளுடைய குணங்கள், நம்மளுடைய செய்கைகள், நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இந்த முக்குணங்களுக்குள்ள மாட்டின்னு இருக்கிற ஒரு நிலையிலேருந்து மாறிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் நான் சொல்ல வந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நம்மளுடைய செய்களை மாற்றி அமைக்க நமக்கு அவ்வளவா கோவம் வராது, நிறைய பொறுமை வரணும், நிறைய வந்து பேச்சு வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு நிலையிலேருந்து ரொம்ப உயர்ந்த நிலைக்கு முன்னேறும், யாரையும் அனாவசியமா திட்ட மாட்டோம். இந்த மாதிரி நல்ல கல்யாண குணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளருது அப்படின்னா பக்தியில முன்னேறோம்னு அர்த்தம். இன்னும் எனக்கு சோம்பல் இருக்கு, இன்னும் என்னால எழுந்திருக்க முடியல, எனக்கு யாரை பார்த்தாலும் கோவம் வருது, யார் மேலேயும் பொறுமை இல்லை, என்னால வந்து சகிப்புத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த குணங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும், இன்னும் கொஞ்சம் அதுக்கு வரணும் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அதனால இந்த குணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போதே வந்து நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதோட அடிப்படை தத்துவார்த்தம் என்னது? பக்தி செய்யறதுலயும் அது எப்படி அமைய போறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். மகாதேவன் பிரபு, இப்போ நம்ம பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கிறோம். பக்தரோட சங்கத்துல இருக்கும்போது பக்தருடைய குணமும் நம்ம கிட்ட வருது. அது மூலியமா நம்ம சத்துவ குணத்தை அதிகமா வெற்றி செஞ்சுப்போம். கரெக்டா பிரபு? என்னோட புரியுது. ஆமா ஆமா ஆமா. ஸோ பக்தரோட சங்கம் எடுக்கும்போது பொதுவா பக்தர்கள் வந்து கனிஷ்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு கருணை தருவோம். மத்திய நிலையில இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப், நம்மளும் அவங்களும் ஒரே நிலையில இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இது படிச்சிட்டீங்களா, அது படிச்சிட்டீங்களா, இது பாத்தீங்களா, இன்னைக்கு கிருஷ்ணர் எவ்வளவு அலங்காரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஒரு சமநிலையில பேசுவோம். உயர்ந்த நிலை பக்தரோட சங்கம் எடுத்துக்கும் போது அவங்களுடைய கருணை, அவங்க கிட்டே இருந்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதனால அவங்க சங்கம் எடுக்கும் போதே நம்ம அந்த 3 நிலைகள்ல பார்த்து எடுத்துக்கலாம் போது அந்த சத்துவ குணம் மேலும். ஸோ பொதுவா கண்டிஷன் நிலையில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டெஸ்ட், சில பேர் தப்பா பண்ணுவாங்க, சில பேர் கோபமா பண்ணுவாங்க, நம்ம வந்து நமக்கு அது ஒரு டெஸ்ட் மாதிரி. ஸோ கண்டிஷன் நிலையில பார்க்கும்போது அவங்க மேல நமக்கு வந்து சாதாரணமா பொதுவாகவே நமக்கு அவங்க மேல கருணை தான் வரணும். என்ன இது கூட தெரியல அப்படின்னு இருந்துன்னா நம்ம அவ்வளவுதான். ஸோ யாராவது தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்க மேல அந்த வாஞ்சை, அதாவது அவங்க மேல அந்த கருணை வரணும். அப்பதான் நம்மளால வந்து அதை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சரி பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பொறுப்பு அந்த சகிப்புத்தன்மை வரும். அதே நம்ம கூட இருக்கிறவங்களோட மற்ற சமநிலை இருக்கும்போது என்ன ஆகும்னா கூட சேர்ந்து நம்ம அவங்களோட கத்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். உயர்ந்த நிலை பக்தனோட சங்கம் எடுத்துக்கும் போது அவங்களோட கருணை நமக்கு கிடைக்க பெறணும்னு வேண்டும். ஹரே கிருஷ்ணா பிரபு, டெஸ்ட் நீங்க எது சொன்னீங்க? எது மத்தாச்சி?
டெஸ்ட்னு நீங்க சொன்னீங்களே, அது எது ஆமா, சொன்னீங்க? இப்ப டெஸ்ட். இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க, யாராவது ஒருத்தர் வந்து தப்பா வந்து நமஸ்காரம் பண்றாங்க, இல்லைன்னா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இல்லைன்னா வந்து வேற ஏதோ தப்பா ஒண்ணு சொல்றாங்க, இல்லைன்னா திடீர்னு பிரசாதம் பார்க்கும்போது திடீர்னு லைன்ல நடுவுல பூந்துடுறாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்குது. ஓகே, ஆமா. அப்ப என்ன பண்ணுவீங்க? போய் அவங்களோட இல்ல உங்க முன்னாடி உங்களை இடிச்சுட்டே வராங்க, உங்க முன்னாடியே வந்து ஏதோ எது பண்றாங்க அப்படின்னா உங்களை தூண்டுற மாதிரி ஏதாவது பேசுறாங்க, இல்லைன்னா சில பேர் உங்களை வந்து திட்டிட்டு போறாங்க, இது மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பொறுத்துதான் நீங்க வந்து எந்த நிலையில இருக்கீங்கன்னு தெரியும். நான் மேக்சிமம் அதை கண்டுக்கிறது இல்ல. ஆக்சுவலி அப்படி கண்டுக்கிறாம அதுவும் தப்பு. சரியா? கண்டுக்கிறது இல்ல அப்படிங்கிறது எஸ். தப்பு. ஆக்சுவலா கண்டுக்கிறது இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அது உங்க மேல உங்களுக்கு வந்து அந்த இது வரணும். சரி பாவம் அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு இது வரணும். ஓகே, அப்படின்னா என்ன பண்ணணும் பிரபு? அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அடுத்தது வேற யாரா பண்ணுங்க. அடுத்தது யாரு? ரிவர்ஸ்ல வாங்க. படிங்க படிங்க, நீங்களே தான் படிக்கணும். நான் ஒரு வாட்டியும் வந்து படிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, படிங்க. யாரு பிரபு? நான் படிக்கவா? சனாதனி படிங்க. அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் கீழே இருந்து யார் ஸ்லோகம் 4 நான் படிக்கவா இப்ப? சரி படிங்க படிங்க. சரி, ஸ்லோகம் 4. யஜந்தே சாத்விகா தேவான் யச்சரச்சாம் ஸ்ரீராஜசாம் பிரேதான் உதகணாம் சர்வசான்யே யஜந்தே தாமசா ஜனாம். சத்துவகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். தமோ குணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூத கணங்களையும் வழிபடுகின்றனர். ஓகே, சோ சத்துவகுணத்துல இருக்கிறவங்க வந்து பொதுவா நார்மலா இப்ப நம்ம சமுதாயத்திலே பார்த்தோம், சத்துவகுணத்துல நிறைய பேர் வந்து தேவர்களை வழிபடுறது பொதுவா. ஓகே, யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷ ரக்ஷாமி ராஜச. சோ ரஜோகுணத்துல இருக்கிறவங்க வந்து யக்ஷர்கள் ராட்சசர்களை வந்து வழிபடுறது. தமோ குணத்துல வந்து பிரேத பூத கணங்கள் பிரேதங்களை வந்து வழிபடுறது. ஸோ அவங்கவுங்களுடைய அந்த ஞானம் அறிவு அதுக்கு தகுந்தாற் போல அவங்க வந்து வழிபாடு. ஸோ அவங்கவுங்களுக்கு அவங்க ஸோ பொதுவாக வந்து அசுரர்களை வழிபடுறதுனால என்ன, அந்த அசுர சுபாவங்கள், அந்த வீரியம், அந்த சக்தி, எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் அப்படின்னு ஏமாற்றுத்தன்மை பொய்மை ஜாஸ்தியா இருக்கு, இதெல்லாம் ஏமாத்தெல்லாம் பண்ணி கண்டுபிடிக்கணும், நிறைய குறுக்கு வழியில சம்பாதிக்கணும் அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, பிரேத்தப்பி பூத்த இவங்களை வந்து இது பண்ணா அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல நிலையில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேவர்களை வந்து வழிபடுவாங்க. யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷ ரக்ஷாமி ராஜசக பிரேதான் பூதான் கணாம் சன்ய யஜந்தே தாமசன். ஓகே, அடுத்தது அசுரர்கள்னா எனக்கு புரியல சொல்லுங்க. அசுரர்கள்னா எப்படி பிரபு? அசுரர்கள்னா யாரை வழிபடுவாங்க? அசுரர்கள் யார வேணா இருக்கலாம். இப்ப நீங்க போனீங்கன்னா வந்து கோயில யாராவது வெள்ளச்சட்டை போட்டு வெள்ளச்சட்டை பாக்கெட்டுக்குள்ள யாராவது ஒரு போட்டோ வச்சுட்டு இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? பிரபு அசுரர்கள் வந்துட்டு சிவபெருமான கூட வழிபாடுறாங்க இல்லையா? ஆமா, அசுரர்கள் அதாவது பொதுவா வந்து தமோ நிலை இருக்கிறவங்க வந்து சிவபெருமான வழிபடுவாங்க. ஆனா அந்த வழிபாடு எதுக்கு அப்படின்னா வந்து பொதுவா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த பௌதிக விஷயங்களை வந்து பின்பற்றிருக்காங்க. சோ இங்க கிருஷ்ணர் சொல்றது வந்து ஆமா, கிருஷ்ணர் இங்க ஜென்ரலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஜென்ரலான விஷயங்கள் அவங்களுடைய அந்த குணங்கள், அந்த குணங்களுக்கு தகுந்தாற் போல அவர்கள் வந்து வழிபடுவார்கள். ரஜோகுணமும் சத்துவகுணமும் சேர்ந்தது தானே பிரபு. அது வந்து அதுல உள்ளவங்க அசுரர்களையும் வழிபடுவாங்க, பகவத அந்த சிவன் அதே மாதிரி எல்லாரையும் பிரம்மா இவங்களெல்லாம் வழிபடுறாங்கல்ல, அது கரெக்டா? கேள்வி என்னன்னா, ரெண்டு மாத்தி பண்ணுவாங்க, தாராளமா பண்ணுவாங்க. சில பேர் வந்து கோயில்ல சில சமயம் நம்ம சத்துவகுணத்தில் இருக்கும் போது தேவைப்படும் போது தேவர்கள் வழிபடுவாங்க. சில பேர் ஏமாத்தணும் அப்படின்னா அவங்க போய் அதே ஆளுதான் அவங்களுக்கு தேவைக்கு தகுந்தாற் போல அவங்கள வழிபடுவாங்க, அவ்வளவுதான். சோ அப்படிதான் நீங்க பாக்கணும். பிரபு, தேவர்கள் எல்லாருமே சத்துவ குணத்துல இருக்கிறவங்களா இல்ல அந்தந்த குணத்தினுடைய அதிபதிகள் அந்தந்த குணத்துல இருக்கிறவங்களா? தேவர்கள் எப்பவுமே சத்துவ குணத்துல தான் இருப்பாங்க, சந்தேகமே கிடையாது. ஓகே, சோ இப்ப இந்த 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 அசுரர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த யக்ஷர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களையும் வந்து முக்கால்வாசி வந்து அவங்களுடைய நிலைக்கு தகுந்தாற் போல அவங்க அந்த குணத்துல இருப்பாங்க. பட் நான் வந்து அவங்க கிட்ட போய் கேட்கும் போது, இல்ல நான் வந்து ரஜோகுணத்தோட ஒரு நிலைமை கேட்கும் போது அவங்க கிட்ட நான் என்ன கேட்பேன், எனக்கு இன்னும் நிறைய சக்தி கொடு, எனக்கு வந்து இன்னும் நிறைய
ஆசைகள் இருக்கு, ஏன்னா அது நிறைவேற்று அப்படிலாம் கேட்கும்போது அதுக்கு தகுந்தாற் போல வந்து அவர்கள் வந்து அதை பூர்த்தி செய்வாங்க. இப்ப யார் பிரபு சத்துவ குணத்துல, சுத்த சத்துவ குணத்துல இருக்கிறவங்க எந்த கடவுள்? கடவுள்லயே பகவான அவ்வளவுதான். சுத்த சத்துவத்துல கிருஷ்ணர் தான். கிருஷ்ணருடைய விரிவங்கங்கள்லாம் சுத்த சத்துவமா இல்ல வெறும் சத்துவ குணமா? கிருஷ்ணரோட வீரங்கள் எல்லாமே சுத்த சத்துவம் தான். மற்ற தேவர்கள் எல்லாம் சத்துவ குணத்துல இருக்காங்க. ஆமா ஆமா 30 முக்கோடி தேவர்களும் வந்து இல்ல நீ நல்லா நினைச்சுக்கோங்க, அவங்க எந்த குணத்துல இருக்காங்க இல்ல. இப்ப நம்ம வந்து யாரை வழிபடுகின்றோம், எதற்காக வழிபடுகிறோம். சோ சத்துவ குணத்துல இருக்கிறவங்க பொதுவா எதுக்காக வழிபடுவாங்க அப்படின்னா, பௌதிக விஷயமா தங்களுடைய தங்களுடைய ஆசைகள் இல்லைன்னா தன்னுடைய நிலையை வந்து இன்னும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்கள் எப்படி வழிபடுவாங்க இல்லையா. வெஜந்தே 4th சாப்டர்ல படிச்சிருப்பீங்க இல்லையா. யக்ய தான பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்தந்த தேவர்களை வழிபடுவாங்க, அவங்களுடைய நிலை வந்து முன்னேறும். ஸோ கர்மா பண்ணும்போது யஜ்யம் பண்றது ரொம்ப முக்கியம். அந்த யஜ்யத்துக்கு தகுந்தாற் போல யஜ்ய பலன் கிடைக்கும். ஸோ அதனால வந்து சாத்வ நிலைக்கு வரும்போது அவங்க அதை செய்வாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்திரனுக்கு சத்து குணம் மாதிரியே தெரியல, அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் யார்கிட்டயும் ஃபைட் பண்ற மாதிரி தானே இருக்கு. பொறாமையினுடைய மொத்த வடிவம் போல எல்லாம் இருக்கு. இல்லைன்னா வந்து கிருஷ்ணர் அவருக்கு அந்த போஸ்ட் தருவாரா? அவர் உயர்ந்த பக்தர். நீங்க வந்து நம்ம நல்லா அமைச்சுக்கணும். பாகவத்திலயும் சரி பகவத்கீதாலும் சரி கதையில வர்ற எல்லாரையும் வந்து ரொம்ப சாதாரணமா எதிர போட்டுறக்கூடாது. ஓகே, அவங்க எல்லாம் அந்த போஸ்ட்ல இருக்காங்கன்னா கண்டிப்பா நம்மளோட நல்ல உயர்ந்த நிலையில தான் இருக்காங்க. பட் சில சமயங்கள்ல பகவான் வந்து அந்த நமக்காக ஒரு லீலையை வந்து உருவாக்கி தரணும். அந்த குணங்களை அவங்க மேல தாக்கம் ஏற்படுத்தி நமக்கு வந்து ஒரு நல்ல பாடத்தை வந்து தராரு. அவ்வளவுதான். ஓகே, இல்லைன்னா அந்த போஸ்ட் எல்லாம் வந்து அவ்வளவு சமசாதாரணமா கிடைக்காது. ஆனா நிறைய இடத்துல அவருக்கு கெட்ட பேர் தானே பிரபு. அகலிகை இது பண்ணது எல்லாமே எத்தனையோ பண்ணிருக்காரு இந்திரன். ஆனா அவருக்கு அந்த போஸ்ட் கொஞ்சம் கஷ்டம் தான். மாதாஜி சொல்றது கரெக்ட் தான். நிறைய அவரை பத்தி கெட்ட நியூஸ் தான். நல்ல நியூஸே இந்திரனை பத்தி ஒன்னும் சரியா தெரியல பிரபு. பாகவதம் படிச்சது என்னோட 2-3 பாகவதம் செஷன்ஸ் இருக்கும். அது பாகவதம் செஷன்ல இந்திரன் வந்து விருத்தாசுரனை வந்து கொல்லும் போது வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். விருத்தாசுரனை வந்து கொல்லும் போது வந்து அவனுக்கு வந்து கொல்லணுமா வேண்டாமல் ஒரே கன்ஃபியூஷன் வரும். அதுல படிச்சீங்கன்னா வந்து 2 பேருக்கு சண்டை. வஜ்ராயுதம் கையில வச்சிருந்திருப்பான். அப்ப வந்து அழகா பிரபுபாத் எழுதுவார், இந்த விருத்தாசுரன் வந்து இந்திரனுக்கு வந்து குருவாக மாறி விருத்தான் சொல்லுவான், சீக்கிரமா என்ன கொல்லுடு, சீக்கிரமா என்ன கொல்லு அப்படின்னு. சொல்லும் போது இந்திரனுக்கு ஒரே மனசு இதுவா இருக்கும். சோ இந்திரன் என்ன பண்ணுவான், கடைசியில வஜ்ராயுதத்தை அனுப்புவான், விருத்தாசுரன் இறந்து போயிடுவான். சோ விருத்தாசுரனுடைய பிரேயர் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான இது. சோ இந்த 2 பேரோட சண்டையில பாத்தீங்கன்னா யாரு உயர்ந்தவன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் விருத்தாசுரன் தான் ஃபண்டாஸ்டிக். கண்டிப்பா விருத்தாசுரன் தான் ஃபண்டாஸ்டிக். ஏன்னா வந்து அவன் வந்து அசுர சுபாவத்துல இருந்தாலும் சரி, தன்னுடைய நிலை என்ன அப்படின்னா பகவானுக்காக வந்து இந்த அந்த உருவம், அதுக்காக சண்டை, அதுக்கான நிலை முன்னிட்டு. ஆனா அதோட கதையில என்ன ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும், உடனே இந்திரனுக்கு வந்து தெரிய வரும், நான் தான் செஞ்சது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லிட்டு நேரா அந்த கீழே ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுட்டு ஒரு தாமரை தண்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு பல கோடி வருஷங்கள் தவம் செய்யும். நான் செஞ்சது தப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு தனக்கு வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷம்ங்கிற மாதிரி, ஏன்னா ஒரு பிராமணுடைய சாபத்தினாலும் பிராமணுடைய உருவத்துல இருந்து உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா நேரா போய் ஒரு தாமரை தண்டு ஒளிஞ்சுட்டு போய் பல வருஷங்கள் வந்து கடும் தவம் இருக்கும். பிரபு அப்படி சொல்லப்படல பிரபு. அவருக்கு பிரம்மஹத்தி தோஷத்துக்கு பயந்து போய் தான் தாமரை தண்டுல இருக்கிறதா தான் எழுதிருக்கு பிரபு. நீங்க அவரை குளோரிஃபை பண்றீங்க. ஆனா அதுல எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து பிரம்மஹத்திக்கு பயந்து யாருமே அவர் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவரு தாமரை தண்டு சொல்லலாம். அது எப்படி வேணா சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாவதம் வழியா பார்க்கும்போது he is still a devotee of the Lord. அவ்வளவுதான். சோ எந்த இடத்துலயுமே வந்து கிருஷ்ணர் வந்து இந்திரனை வந்து தரைக்குறைவா நடத்தவே இல்லை. ஓகே பிரபு, நாங்க லேடிஸ் எல்லாம் அவரை சப்போர்ட் பண்ண மாட்டோம் பிரபு. அவராலதான் நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். அவருக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷத்தை பாதி எங்க கிட்ட தள்ளிட்டு நாங்க எல்லாம் பிரபு கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்க எப்படி அவரை சப்போர்ட் பண்ணுவோம்? நீங்க தான் அவரை சப்போர்ட் பண்ணுவீங்க பிரபு. நாங்க எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு அவர் மட்டுமே காரணம். இவரு பண்ண தப்புக்கு நாங்க லேடிஸ் எதுக்கு பிரபு? இது எல்லாம் யாரு வேணா லேடியா பிறக்கலாம், அது வேற விஷயம். ஒரு லேடிங்கிறவங்க, ஒரு பெண் அப்படிங்கிற ஒருத்தருக்கு இதை கொடுக்கறது எந்த விதத்திலயும் நியாயமே இல்லை பிரபு. எவ்வளவு கஷ்டப்படுறோம் பிரபு. சோ அப்படி இருக்கிறது எதுக்கு பிரபு நீங்க குளோரிஃபை பண்றீங்க? பண்ணாதீங்க பிரபு. மாதாஜி சொன்னதுதான் கரெக்ட் பிரபு. we have no big regards for him. ஓகே பரவாயில்லை. இந்திரனை பத்தி புகழ்ந்து பேசுறது நீங்க ஒருத்தர் தான் பிரபு. நாங்க இன்னைக்குதான் என் சத்தத்துல கேட்டிருக்கோம். நானும் ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்குவேன், எதுக்காக இந்திரனுக்கு இந்த பதவி இவ்வளவு பெரிய ஒரு இந்திரலோகம் எல்லாம் கொடுத்திருக்காரு பகவான் மேலேயே சில சமயம் கோவம் வரும் பிரபு. அல்டிமேட்டா லேடிஸ் கிட்ட தள்ளது பிரபு. நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லலாமா பிரபு?
ஹரே கிருஷ்ணா. கேக்குதா பிரபு? ஹரே கிருஷ்ணா கேக்குதா? ஹரே கிருஷ்ணா bro. படிக்கலாமா? ஹரே கிருஷ்ணா. ஒரே அடுத்த நிமிஷம். ஹரே ஸ்லோகம் கிருஷ்ணா. படிக்கலாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரே நிமிஷம் hold பண்ணுங்க. கேக்குதா? கேக்குது பிரபு. ஓ சரியா கேட்கல பிரபு. கேக்குறது கேக்குது. வால்யூம் சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா கேக்குதா? கேக்குது பிரபு. கேக்குது பிரபு. கேக்குது கேக்குது. கேக்குது. ஹரே கிருஷ்ணா கேக்குதா? கேக்குது 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 ஓகே ஓகே. கேக்குது. கேக்குது பிரபு. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது பிரபு கேக்குது. ஒரே கேக்குது நிமிஷம். பிரபு. கேக்குதா? கேக்குது 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 பிரபு டைப் பண்ணுங்க. கேக்குது கேக்குது எனக்கு கேட்கல. ஒரே நிமிஷம். கேக்குது பிரபு. நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குது. கேக்குதா? நம்ம பேசுறது பிரபு கேட்கல. கேக்குது பிரபு. கேக்குது. ஓ ஓகே நான் பேசுறது கேக்குது. ஆனா நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. ஒரு நிமிஷம் hold பண்ணுங்க. அப்படியா? ஹரே கிருஷ்ணா. நேத்து கேட்டு ஹரே கிருஷ்ணா பிரபு கேக்குதா? ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்களா பிரபு? ஐ திங்க் இப்போ ஓகே நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்லா கேக்குது பிரபு. கேக்குதா இப்போ? ஓகே. சரி ஓகே தொடர்ந்து போவோம். அடுத்த நீங்க பேசுறது ஓகே கேக்குது பிரபு. பிரபு. நான் பேசுறது நாங்க கேக்குது இல்லையா? பேசுறது சரி பதம் ஓகே. நீங்க பதம் பேசுற முறை 5-6. கொஞ்சம் நாய்ஸா இருக்கு. பட் தட்ஸ் ஓகே. பதம் 5-6. அசாஸ்திர விகிதம் கூரம் நான் பேசுறது clear தானே? தப்யன். நார்மல் இயர்ஃபோன் இருக்கு. அசாஸ்திர விகிதம் கூரம் தப்யந்தே ஏத பூஜனா தம்பாஹங்கார சம்யுக்தா காமராக பலான்விதா கர்யந்த சரீரஸ்தம் பூதகாமம் அசீதசக மாம்சைவாந்த சரீரஸ்தம் தான்வித யாசூர நிச்சயான். காமம் மற்றும் பற்றுதலின் பலவந்தத்தால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையுடனும் அகங்காரத்துடனும் செய்பவர்கள் உடலின் ஜட மூலக்கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமின்றி உள்ளே உறைந்துள்ள பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர். அத்தகைய முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றார்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ அடுத்தது வந்து முதல்ல பார்த்தது எந்தெந்த நிலையில் யாரை வழிபடுவார்கள், எந்தெந்த குணங்கள்ல யாரை வழிபடுவார்கள். ஸோ பொதுவாக நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இவங்க தான் இதை வழிபடுவாங்கல்ல. மனுஷங்களை பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம மனுஷங்களே பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது பெருமாள் கிட்ட போவாங்க. தேவைப்படும் போது ஏதாவது யாரையாவது ஏமாத்தணும், இப்போ பெரிய வியாபாரிகள் இருக்காங்க, யாராவது ஏமாத்தணும், பில்லி சுனி வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களே தான் அதே பெருமாள்ல வழிபடுறவங்களே தான் வந்து போய் என்ன பண்ணுவாங்க, இந்த கேரளா மாந்திரிகம் போறேன் அதுக்கு போறேன்னு.
ஸோ நம்ம நினைச்சுப்போம் என்னடா இது இப்படி பண்றாங்களே. ஸோ அவங்களுடைய குணங்கள் வந்து அந்த பொய்மை, ஏமாற்றுத்தன்மை எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்தாறப்புல போய் அவங்க மாத்திக்குவாங்க. ஸோ பொதுவா வெளிப்படையா பார்த்தோம்னா அவங்க பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அவங்க குணாதிசயங்கள் ரொம்ப அசுர சுபாவமும் தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, இப்ப அடுத்தது என்ன பார்த்தோம் இப்பன்னா தவங்கள் மற்றும் அந்த என்ன சொல்றது ரொம்ப கடுமையான அந்த தவங்கள் இருக்கிறது ஆஸ்டெரிட்டிஸ். அதாவது பொதுவா வந்து இந்த ஆச்சாரம் பண்ணுவோம், ஆச்சாரம் இல்லைன்னா அனுஷ்டானங்கள், சில அனுஷ்டான ஆச்சாரம் வந்து ரொம்ப கடுமையா தவம் இருக்கிறது, கடுமையா வந்து இது பண்றது. ஸோ அதுல என்ன பாக்குறோம், ஸோ டம்பம், அதாவது வந்து பொதுவா நானும் இதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு. பொதுவா இப்ப நீங்க என்ன சொல்றது, இப்ப இந்த மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தைப்பூசம் வரும். தைப்பூசம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணுவாங்க. அதாவது நம்மளால வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வேலை குத்திக்கிறது, காலில் இதை குத்திக்கிறது, நாக்குல குத்திக்கிறது, கண்ணில் குத்திக்கிறது, மூக்குல குத்திக்கிறதுன்னு அது ரொம்ப கொடூரமா இருக்கும். ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பொதுவா வந்து ரஜோகுணத்துடைய உச்சம். ஸோ வெளிப்புறமா பார்த்தா ஏதோ வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப பக்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா வந்து அதெல்லாமே ஆக்சுவலா எங்க போய் முடியும்னா அது வந்து ரஜோகுணத்துடைய நிலையில் தான் முடியும். ஓகே, அதேதான் தமோ குணத்துடைய நிலை. தமோ குணத்துல வந்து சாஸ்திரத்துக்கு புறம்பா செய்யறது. ஓகே, அப்படியே ஆப்போசிட்டா செய்யறது. ஓகே, ஸோ அதனால்தான் சாஸ்திர விகிதம் கோரம் கோரமா. ஓகே, கோரம்னா நமக்கும் துன்பம் வரும், மற்றவங்களுக்கும் துன்பம் வைக்கிறது. தபத்யந்தி தபோஜனாக டம்ப அகங்கார சம்யுக்தாக காமராக பலாமித. ஓகே, படிச்சாலே வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு. பொதுவா அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்து ரஜோகுணத்துல இருந்தையும் தமோ குணத்துல ரொம்ப இதுவா இருக்கவங்க வந்து அசுர சுபாவம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்க. அசுர நிச்சயன் அப்படிங்கிற, நிச்சயம்னா கண்டிப்பாக அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதனால்தான் வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இந்த ஆஸ்டெரிட்டி ஃபாலோ பண்ணா இது ரொம்ப நல்லது, இது பண்ணா நல்லது அப்படின்னு. ஆனா அது எல்லாமே எங்க போய் முடியும் அப்படின்னா அந்த சுபாவம் வந்து சரியா வந்து அமையாதனால அது கண்டிப்பாக அசுர மற்றும் அந்த தமோ குணத்துல போய் முடியும். ஸோ நம்மளும் வந்து ஆஸ்டெரிட்டி ஃபாலோ பண்றோம், நம்மளும் வந்து இந்த தவங்கள் இல்லைன்னா விரதங்கள். இப்போ பொதுவா ஆஸ்டெரிட்டினா விரதங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விரதங்கள் இருக்கோம்னா கண்டிப்பா விரதம் இருக்கும். ஆனா அந்த விரதத்துல வந்து விரதத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா அது பகவானை திருப்திப்படுத்தும் போது இருக்கும்போது வெளிப்புறமா பார்த்தா இது ரொம்ப உடலை வருத்தி செய்யற மாதிரி இருக்கும். ஆனா அந்த உடலை வருத்தி செய்யறதும் ஒரு விதத்துல சத்துவ நிலைக்கு தான் கொண்டு போகும். ஓகே, ஸோ அது வந்து சாஸ்திரத்துக்கு புறம்பாக இல்லாமல் சாஸ்திர விதி பிரகாரம். சாஸ்திர விதினா இப்போ ஏகாதசி ஃபாலோ பண்றோம் அப்படின்னா சாஸ்திரங்களை ஏகாதசி விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்பட்டிருக்கு. அதேதான் சாஸ்திரங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஷஷ்டி விரதம் இருக்கிறது, இல்லைன்னா வந்து இந்த தைப்பூசம் வருது. ஸோ விரதம் இருக்கிறது ஓகே, ஆனா விரதம் இருக்கிறத தவிர எக்ஸ்ட்ராவா பண்ண ஆரம்பிக்கிறதெல்லாம் தான் டேஞ்சர். ஓகே, ஸோ அதை வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க. என்ன சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்ணா கரெக்ட். இப்போ நம்ம வந்து கடுமையா வந்து மார்கழி மாசத்துல பச்சை தண்ணீர் குடிக்கிறது அப்படின்னு இருக்கும், சீக்கிரமா 4 மணிக்கு எழுந்திருக்கிறது, இதெல்லாம் வந்து எப்படின்னா அந்தந்த தவங்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த குணங்களுடைய தாக்கம் வந்து குறைய வேணும். அதுதான் அவருடைய அதோடைய அதோடைய என்ன சொல்ற எண்ட் கோல் அதுதான். ஓகே, Prabhupada clearly எழுதுறார், if however such persons are fortunate enough to be guided by spiritual master, அதாவது இந்த மாதிரி ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் ரொம்ப கொடூரமா சில வந்து தவங்களை மேற்கொள்றாரு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்லை, இப்போ இந்த ரொம்ப ரொம்ப கடுமையா தவம் இருக்கேன்னு சொல்லி கடுமையா தவம் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில வந்து ஒரு ஆச்சாரியோட அனுகிரகம் கிடைக்கும் போது, ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஒரு குருவுடைய அனுகிரகம் கிடைக்கும் போது உடனே வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த பௌதிக பந்தத்திலேருந்து இதுல வெளியே வந்து அந்த அந்த பரம சத்தியம் இல்லை பரம உண்மை இல்லைன்னா அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சுலபமா அமைக்கப்படும். ஸோ அதனால பிரபுபாதர் வந்து அவங்க வந்து ரொம்ப அவங்க ரொம்ப கீழ்நிலையாவும் நம்ம பார்க்க கூடாது. அதே சமயத்துல அவங்க மேல என்ன பண்ணணும், அவங்க மேல கருணையை தான் நம்ம காமிக்கணும். சே பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஆனா இவங்களை கஷ்டப்பட்டும் கடைசியில வந்து அவங்களுடைய குணநலன் வந்து மேல முன்னேறுதா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா. நானே வந்து தைப்பூசத்துல நிறைய பார்த்துருப்பீங்க, அதுவும் எங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து சண்டியருக்கு இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு கையில வந்து சுருட்டு வச்சுப்பாங்க, வாயில வந்து வேலை குத்திப்பாங்க, தலையில இது பண்ணிப்பாங்க, முள்ளு மேல நடப்பாங்க, அப்புறம் வந்து ஆணி எல்லாம் போட்டு ஒரு செருப்பு தைச்சுப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுன்னா, சே இவங்களுக்கு இவ்வளோ பண்ணணும்னு ஆசை இருக்கு, இவ்வளோ தபஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா அதை வந்து சரியா வந்து பண்ண முடியலையே, அதை வந்து சரியான ஒரு நோக்கத்தோட பண்ண முடியலையே. அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னா பலன் கிடைக்கும்.
ஆனா அதெல்லாம் டெம்பரரி அது வந்து சத்துவ நிலைக்கு மேல முன்னேறுமா அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம். ஓகே, அதுதான் பாயிண்ட். சில பேரு சில சமயத்துலதான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் போறதுக்குள்ள 48 நாள் விரதம் இருக்கிறாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு இந்த மாரியம்மனுக்கு எல்லாம் எடுத்துட்டு போனா பெரிய சட்டியில வந்து அப்படியே தீய வச்சு எடுத்துட்டு போறாங்க. தீ மாதிரி எரிய வச்சு எடுத்துட்டு போறாங்க. பத்தாவதுக்கு அப்புறம் அந்த சட்டியில வந்து சின்ன சின்ன செடியெல்லாம் வளர்த்து நிறைய வளர்த்துட்டு எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் எதுக்கும் பிரபு? இதெல்லாம் வந்து இதெல்லாம் சாஸ்திரத்துல போட்டிருக்குதா இதெல்லாம் செய்யணும்னு? நீங்க பாக்கணும். சிலதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கும், சிலதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லப்படாம அவங்களோட வழிக்கு தகுந்தாற் போல பண்ண ஆரம்பிக்கிறது. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப ஒரு பெரிய டிராபிக் என்ன ஓடும், இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறது. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் அவங்களுக்கு வசதிக்கு தகுந்தாற் போல, அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அதை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாற் போல பலன் கிடைக்கும். ஸோ இது வந்து இதுக்கு பலன் கிடைக்குமா, இது தப்பா ரைட்டா அப்படிங்கிற கேள்வி கிடையாது இங்க. புரிஞ்சுக்கோங்க. இந்த 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 மாதிரி விரதங்கள்ல வந்து தப்பா ரைட்டாங்கிற கேள்வி இல்ல. என்ன கேள்விதான், அதோட பலன் என்ன, அதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னும் நடக்கல அப்படின்னா அதோடைய பலன் வந்து அது சரியா அமையலைன்னா அதுக்கு தகுந்தாற் போல அந்த ஞானம் வரல அப்படின்னு அர்த்தம். சில பேர் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, உடம்பு முடியாம இருக்கும், திடீர்னு வந்து ஒரு நாள் முன்னாடி மாலை போட்டு போடுறது, ஒரு நாள் வந்து அது குறிப்பா சில பேர்லாம் வந்து அவங்களுடைய வந்து அந்த இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இப்ப காலையில கொஞ்ச நேரம் வந்து மாலை போடுவாங்க, அப்புறம் திருப்பி நைட்டு மாலை கட்டி வச்சிருவாங்க, திருப்பியும் மாலை போடுகிறது. இது எல்லாமே என்னன்னா அந்த கேட்டகரி. ஸோ நம்ம வந்து யாரையுமே வந்து இது தப்பு இது ரைட்டு அப்படிங்கிற நோக்கத்தை நம்ம பார்க்க கூடாது. ஆனா நம்மளுடைய நோக்கம் என்னன்னா சாஸ்திர விதமா அது சொல்லப்பட்டுள்ளதா அப்படிங்கறத பார்க்கணும். ஓகே, அடுத்தது போலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அது என்னன்னா கங்கையில வந்து நல்ல அழகான தொட்டில் கட்டி தொட்டில்ல பூ மாலைகள் எல்லாம் அலங்காரம் பண்ணி குழந்தைகள் எல்லாம் விடுங்க, அது சாஸ்திரத்துல இருக்கா? சிலதெல்லாம் இருக்கும் மாதாஜி, சிலதெல்லாம் இருக்காது. இப்ப இந்த கங்கையில போய் இது பண்றது அப்படின்னா வந்து அந்த அந்த சாஸ்திர இதை பார்த்தா தான் தெரியும். ஓகே, நமக்கு தெரியாது. நம்மளால வந்து அது நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. அது வந்து வேற ஏதாவது ஒரு வழியில அவங்க சொல்லப்பட்டிருக்காங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, சில பேர் இந்த இது ஜோசியர் ஜாதகம் ஜோசியம் சொல்றவங்க எல்லாம் சில பேர் இது மாதிரி எல்லாம் சொல்றாங்க பிரபு. அதனால அதை வச்சுக்கிட்டு எல்லாரும் செய்யறாங்க. அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. மறுபடியும் நான் சொல்றது அதேதான் மாதாஜி. அப்ப அந்த ஜோசியக்காரங்கள் சில பரிகாரங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னா அது சாஸ்திர விதமா இருக்கான்னு மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ அவங்க சொல்றது தப்பு இருக்காது, அவங்க சொல்றதுல தப்பே இருக்காது. ஆனா அது எந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அதோட இது என்னங்கறத மட்டும் ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க பிரபு. இல்ல அந்த வழிமுறைகள் நடைமுறைகளும் சரி. சோ நம்ம ஞானத்தை பயன்படுத்தி நம்ம புத்தியை பயன்படுத்தும் போது அதுக்கு கேள்வி கேளுங்களேன். இது இப்படி சொன்னா அது எங்க சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த ஃபாலோ பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஓகே, சரி, அடுத்தது படிக்கட்டுமா பிரபு? படிங்க படிங்க. ஆஹாரஸ்த்வபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி பிரியஹ யஜஸ்தபஸ்தாதானம் தேசம் வேதம் இமாம் விஷ்ணு. ஒவ்வொருவர் விரும்பும் உணவிலும் கூட ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்ப 3 வகை உண்டு. அது யாகங்கள், தவங்கள் மற்றும் தானத்திற்கும் பொருந்தும். அவற்றிற்கு இடையிலான வேறுபாடுகளை தற்போது கேள். ஓகே, சோ சாப்பிடுற சாப்பாடு இப்ப அடுத்த ஒரு 3-4 ஸ்லோகங்கள் வந்து சாப்பிடுற சாப்பாடு, யஜ்யங்கள், தானம், தபஸ்யா, இது 3மே வந்து முக்குணங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இது ரொம்ப டீட்டெயிலா நான் போன அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். சாப்பிடுற சாப்பாடுனால என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் வரும், என்ன சாப்பிட்டா நல்லது என்ன சாப்பிட்டா நல்லது இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, சோ அப்படியே படிச்சுட்டே போலாம். படிங்க அடுத்தது. ஆயு சத்த பலார் ஆரோக்கிய சுக பிரீதி விவர்த்தனா ரஸ்யா சிக்தா ஸ்திரா ஹிருத்யா ஆகாரா சாத்விக பிரியா. ஆயுளை நீட்டித்து வாழ்வை தூய்மைப்படுத்தி பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கும் உணவு சத்துவ குணத்தில் இருப்போருக்கு பிரியமானவை. இத்தகு உணவு ரசமுள்ளவையாக, கொழுப்பு சத்தும் ஊட்டச்சத்தும் மிக்கவையாக, இதயத்திற்கு இதமளிப்பையாக உள்ளன. ஓகே, ஸோ சத்துவ குணத்துல இருக்கிற சாப்பாடுனா என்னது? கண்டிப்பா வந்து அது நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து முன்னும் மேலும் அபிவிருத்தி செய்யணும், நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கணும், சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகணும், நமக்கு சந்தோஷத்தை தரணும், கூடவே வந்து அது வந்து நமக்கு வந்து அந்த 4 மணி நேரத்துக்குள்ள அது வந்து டைஜஸ்ட் ஆகணும். ஓகே, இதெல்லாம் தான். ஸோ இதுக்குள்ள போனீங்கன்னா அடுத்ததுலாம் உங்களுக்கு தெரியும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு. ஸோ கிருஷ்ணன் இந்த இடத்துல வந்து பிரசாதம் இது வந்து அதெல்லாம் சொல்லலை, ஜென்ரலா வந்து இந்த குணங்களுடைய தாக்கம் அதுல ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றாரு. ஓகே, அடுத்தது வேற யார் படிங்க. படிங்க படிங்க.
கரெக்ட். கட்வம் லசவதனாத்யுஷ்ம தீக்ஷணாருக்ஷ விதாஹினக ஆஹாரா ரஜசஸ்யேஷ்டா துக்கசோகாமய பிரதாக. மிகவும் கசப்பான, மிகவும் புளிப்பான, உப்பு நிறைந்த, சூடான, காரமான, உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள் ரஜோ குணத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமானதாகும். இத்தகு உணவுகள் துன்பம், சோகம் மற்றும் நோயை உண்டாக்குகின்றன. ஸோ ரஜோகுணத்துல வந்து நிறைய உப்பு, நிறைய வந்து கசப்பு, இல்லைன்னா வந்து நல்ல காரம், நல்ல இதுவா இருக்கு, சாப்பிட்ட உடனே அப்படியே சுருன்னு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஊறுகாவை போட்டு சாதம் சாப்பிட்றது, ஊறுகால நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்றது, என்ன ஆவக்காய் ஊறுகாய், இந்த மாதிரிலாம் வந்து கிடைச்சதுன்னா போதும் அப்படி சாப்பிட்றது. இல்லைன்னா இந்த அந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன ஆகுன்னா நிறைய வந்து அந்த குணத்துடைய தாக்கம் வந்து இன்னும் வந்து அஜிடேட் பண்ணும், அஜிடேட்டிங் நேச்சர். இல்லைன்னா 10 நாள் ஃப்ரிட்ஜில் வச்ச புளியோதரை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம், இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி பழையது, ஊசி போனது, இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது எல்லாம் என்னது துக்க சோகமய பிரதாகா. ஸோ ரஜோகுணத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து என்ன ஆகும், தமோ குணத்தில் இருக்கிறது தான் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தகுந்த நிலை இருக்கும். அடுத்து தமோ குணத்தை பற்றி சொல்ல போறது. நான் படிக்கிறேன் பிரபு. கீதா மாதாஜி யாதயாமம் கதரசம் பூதி பர்யுஷிதம் சயத் உச்சிஷ்டம் அபிசாமேத்யம் போஜனம் தாமச பிரியம். உண்பதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பே சமைக்கப்பட்ட சுவையற்ற, பழைய, ஊசி போன, எச்சில் பட்ட, தீண்டத்தகாத பொருள்களை கொண்ட உணவுகள் தமோ குணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா. சரி. ஸோ யதா யாமம் கதாரசம் புத்தி பரியுஷுத்தம் யச்சத் உச்சிஷ்டம் அப்பி சாமேத்தியம் போஜனம் தாமசம். ஸோ தாமச பிரியங்கள் என்னது, பழசு ஊசி போனது எதுவுமே இல்லாம இருக்கிறது, அப்புறம் வந்து மற்றவங்களுடைய எச்சல் எடுத்து சாப்பிடுறது. ஓகே, இதுல வந்து பிரபாத் எழுதுவார், அதே ஆச்சாரியர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுடைய உச்சிஷ்டம்ங்கிறது நமக்கு வந்து நன்மை கிடைக்கும். ஆனா மற்றவங்களுடைய எச்சல் எடுத்து சாப்பிடுறது, சில பேர் சொல்லுவாங்க குழந்தையோட ஃபுட் எடுத்து சாப்பிடலாமா, குழந்தை தானே. ஆக்சுவலா குழந்தையோட சாப்பாடு கூட நம்ம சாப்பிடக்கூடாது. ஓகே, ஐயோ குழந்தை தானே, குழந்தையோட தானே பரவாயில்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தை சொல்லப்பட்டுருது. ஓகே, கிருஷ்ணர் சொல்றது, நான் சொல்றது இல்லை. ஓகே, ஸோ உச்சிஷ்டம்ங்கிறது மற்றவங்க யாரோட உச்சிஷ்டம்னாலும் சரி, ஹஸ்பண்டோட தானே, ஒய்ஃபோட தானே, இதெல்லாம் வந்து இங்க சொல்லப்படலை. ஓகே, இதெல்லாம் வந்து லௌகீகம், அதாவது அவங்கவுங்களுடைய ஆசை, அவங்களுடைய இதுக்கும் பண்றது. ஆனா சாஸ்திர பிரகாரம் அதெல்லாம் வந்து சொல்லப்படலை. ஓகே, யதா யாமம் கதரசம் புரி பரியுஷித்தம் செய்யத் உச்சிஷ்டம் அபிச்சாமேத்தியம் போஜனம் தாமசப்பிரியம். ஓகே, ஸோ சாஸ்திரங்களை என்ன சொல்றது மட்டும் பாருங்க. ஓகே, எதை வந்து நம்ம ஆரோக்கியத்தை வளர்க்குமோ, எதை இது பண்ணுமோ அதுதான் வந்து நல்லது அப்படிங்கிற. ஹரே கிருஷ்ணா பிரபு. உண்பதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பே சமைக்கப்பட்ட உணவுன்னா சமைச்சிட்டு உடனே சாப்பிட முடியும். 3 மணி நேரங்கிறது பழைய உணவுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா பிரபுபாத் சொல்லுவாரு, இங்க மகாராஜ்லாம் சொல்லுவாங்க, காலையில பாகவதம் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நீங்க குக்கர் வச்சீங்கன்னா பாகவதம் முடியறதுக்குள்ள உங்க சமையலும் முடிச்சிடணும்னு. ஓகே, அதுதான் மெயின் பாயிண்ட். அதே மாதிரி காலையில பண்றது மத்தியானம் இல்ல சாயந்தரத்துக்குள்ள அதை முடிச்சிடணும். அதே மாதிரி நைட்டு பண்றத நைட்டோட முடிச்சிடணும். ஓகே, அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற கான்செப்ட் எல்லாம் அங்கே வந்து சொல்லப்படலை. ஓகே, இது வந்து சயின்டிஃபிக்காவும் சரி, நீங்க வந்து இது கிருஷ்ணா சொல்றதுன்னு வச்சுக்கோங்க, இதே சயின்டிஃபிக்கா பார்த்தாலும் அதுதான். நீங்க எவ்வளவு கூட ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டீங்களோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சூடா வச்சு திருப்பி மறுபடியும் சாப்பிட்றதுலாம் வந்து அதோடைய அந்த நியூட்ரிஷன் வேல்யூ, அதோடைய அந்த தன்மை வந்து குறைஞ்சு போயிடும். அவ்வளோ. பிரபு. ஓகே, போலாம் பிரபு. நான் படிக்கிறேன் பிரபு. படிங்க. பிரபாமை மது. படிங்க. அபலாங்காக்ஷிபிர்யஜ்ஞோ விதிதிஷ்டோய இஜ்ஜதே யஸ்டவ்யம் ஏதேதி மனஹ சமாதாய சாத்விகஹ. சாஸ்திர விதிகளின்படி கடமையை நிறைவேற்றுவதற்காக பலனை எதிர்பார்க்காத நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்வ குணத்தை சார்ந்ததாகும். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம வந்து யஜ்யங்கள் பண்றோம். அப்பலா காங்ஷிபிஹி யஜ்யஹ விதிதிஷ்டா யஹ யுஜ்யதே. ஸோ நம்ம வந்து யஜ்யங்கள் பண்றோம்,
அந்த யஜ்யங்கள் பண்ணும்போது அதோடைய பலனை எதிர்பார்க்காமல் செய்வது. இதுதான் நம்ம பார்த்தோம் பகவத்கீதையில முதல்ல பார்த்ததே என்னது, கர்மாவை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அந்த கர்மால கண்டிப்பா யஜ்யங்கள் இருக்கு, தானங்கள் இருக்கு, தபஸ்யா இருக்கு. 4th சாப்டர்ல கிருஷ்ணர் கிளியரா சொல்றாரு. 4th சாப்டர்லாம் சொல்றாரு, ஒருவன் கர்மா செய்யறான் அப்படின்னா இந்த 3 அடிப்படை தத்துவார்த்தங்கள் அதுல அடிப்படை இருக்கும். என்னது, யஜ்ய தான தபஸ்யா. ஸோ அதுதான் இங்க மறுபடியும் திருப்பியும் வந்து எம்பசைஸ் பண்றது. சத்துவகுணத்துல இருக்கிறவனுக்கு வந்து எதிர்பார்ப்புனா அது மேல பற்றுதல் இருக்கு. பற்றுதல்னா என்ன, அதுல இருந்து சுகத்தை எதிர்பார்க்கறது, அதுல இருந்து லாபத்தை எதிர்பார்க்கறது இல்லாம அதோடைய நிலை நம்ம நல்லபடியா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற நிலையில இருந்து பண்ணும்போது அந்த யஜ்யம் வந்து முழுமையாக சத்துவ நிலையில இருக்கும் அப்படிங்க. ஓகே, அடுத்தது படிக்காதவங்க ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன். அபிசந்தாய தூ பலம் தம் பார்த்தம் அபிச்சைவயத் இஜ்யதே பரதஸ்ரேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். பிரபாத் ஜெய். ஆனால் ஏதேனும் பௌதீக தன்மை அடைவதற்காக அல்லது தற்பெருமைக்காக செய்யப்படும் யாகம் பாரதர்களின் தலைவனே ரஜோகுணத்தை சார்ந்தது என்பதை அறிவாயாக. தம்பத்துக்காக பண்றது நீங்க பாத்திருப்பீங்க. நான் இந்த ரவி எலக்ட்ரிக்கல்ஸ் கடை சொன்னேன் இல்லையா, கோயில்ல போய் நானும் வந்து ஃபேன் போடுறேன், லைட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அந்த லைட்டு மேலேயும் ஃபேன் மேலேயும் வந்து அவங்க பேரை பெருசா போட்டுக்கிறது, அவங்க தனக்கு தான் தான் செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த இது பண்றது, இதெல்லாம் என்னது, டம்பத்தினால வருது. அந்த டம்பத்தினால வர்றது எல்லாமே என்னது, ரஜோகுணத்துடைய அடிப்படை. அடுத்தது வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க. விதிஹீனம் அசுஷ்டவனம் மந்திரஹீனம் அதர்சினம் ஸ்ரத்தாவிரகிதம் யஜ்ஞம் தாமசம் பரிசசதே. சாஸ்திர விதிகளை மதிக்காமல், பிரசாத விநியோகமின்றி, வேத மந்திரங்களின் உச்சாடனமின்றி, புரோகிதலருக்கான தட்சணை எதுவுமின்றி, நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகம் தமோ குணத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. தமோ குணத்துல இருக்கிறவங்க வந்து விதிகளுக்கு புறம்பா செய்யறது, சரியான இது பண்றது இல்லாம இதனால என்ன ஆகுன்னா அந்த தமோ குணங்களுடைய இது வந்து ஜாஸ்தியா மேலும். ஓகே, ஸோ இது வந்து பொதுவா வந்து நமக்கு வந்து மனித சமுதாயத்துக்கு அது நல்லதா இருந்தா கண்டிப்பா நல்லது கிடையாது. ஓகே, ஸோ இது எல்லாமே அதுதான். ஓகே, அடுத்தது படிக்கட்டுமா அப்புறம் 14? தேவைத்வச குரு இப்யாக்ஞா பூஜிதம் கௌஸ்தாயிதம் ஆயுர்ஷாயிதம் இப்ரஸ்மாயிர்ஷாயிதம் ஆஷ்திம் ஸ்வர்ஷ ஷரீரம் தப உச்சதே. மொழிபெயர்ப்பு வேதாச பக்தி வேதாந்த சுவாமி ஜெககுரு சிவபிரபாச்சி. முதல் கடவுள் பிராமணர்கள், ஆன்மீக குரு, பெரியோர்களாக தாய் தந்தை ஆகியோரை வழிபடுதல் மற்றும் தூய்மை, எளிமை, பிரம்மச்சாரியம், அகிம்சை முதலானவை உடலின் தவங்களாகும். ஸோ ஆஸ்டெரிட்டி நம்ம ஃபாலோ பண்ற சில கடும் தவங்கள்லாம் வந்து எப்படி, தேவ த்விஜ குரு பிரக்யா. ஓகே, தேவனா உங்களுக்கு தெரியும், குரு த்விஜ பிராமணர்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஆன்மீக குரு, பகவான், அப்பா அம்மா. ஓகே, ஸோ இந்த பூஜானாம் சௌச்சம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம். ஸோ பொதுவா இவங்களை வந்து வழிபடுறது மூலமா நமக்கு வந்து அந்த சத்துவகுணத்துடைய நிலைகள் கிடைக்கப்படும். என்னது, சௌச்சம் சிம்பிளிசிட்டி, ரொம்ப சிம்பிளா வாழறது, ரொம்ப தூய்மையான வாழ்க்கை, அப்புறம் அஹிம்சா மற்றும் பிரம்மச்சரியம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஷரீரம் தப உச்சதே, இந்த தபஸ்யா வந்து நமக்கு அதுக்கு தகுந்தாற் போல கிடைக்கும். அவ்வளவு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அனுத்வேகரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் சயத் ஸ்வாத்யயாப்யசனம் சைவ வாங்மயம் தப உச்சியதே. உண்மையானதும் இனிமையானதும் நன்மை அளிப்பதுமான பேச்சு, பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சு, வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்களாகும். நல்ல ஸ்லோகம் இது. அனுத்வேக கரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் ஏத். ஓகே, அனுத்வேக கரம் வாக்கியம், நம்ம பேசுற பேச்சு. இது வந்து பொதுவா வந்து ராமனுக்கு சொல்லுவாங்க. ஓகே, சௌசல்யமா இருக்கிற ராமன் வந்து, சௌசல்யமா இருக்கிற ராமன்னா அவனுடைய அழகு, திருமேனி பார்க்கறதுக்கும் அழகு, முழு அவயவங்களும் அழகு அப்படின்னு. அப்பேற்பட்டவன் வந்து அவன் பேசுற பேச்சே வந்து சௌசல்யமா இருக்குமா, மற்றவங்களுக்கு வந்து ஹிதகாமியான்னு. ஸோ மற்றவங்களுக்கு வந்து எந்த விதமான, ராமனுடைய பேச்சு வந்து எந்த விதமான துன்பமும் வராதான். அவங்களுக்கு வந்து அவன் பேசுற பேச்சு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவங்களுக்கு தகுந்தாற் போல பேசுவானா, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லுவானா, அவங்களுக்கு புத்தியில எட்டுற மாதிரியும் சொல்லுவான்,
ஆனா மனசுல வந்து பாதிப்படையாத மாதிரி சொல்றது. ஓகே, இதுல ரொம்ப டாப் மோஸ்ட் யார் அப்படின்னா ராமன், அதுக்கு அடுத்தது ஹனுமான். ஓகே, ஸோ 2 பேருமே வந்து அதை எப்படி சொல்லணுமோ அது ரொம்ப பர்ஃபெக்டா செய்வாங்க. ஓகே, ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு ராமனுடைய குணாதிசயங்கள் குணங்கள்ல நான் வந்து ஒரு டாபிக் கொடுத்துருந்தேன். அதுல வந்து இந்த 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 அனுத்வேக கரம் வாக்கியம் ரொம்ப ரொம்ப ஃபண்டாஸ்டிக் குணங்கள். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ராமன் வந்து கைகேயி கிட்ட பேசும்போது, ராமன் தசரதன் கிட்ட பேசும்போது, ராமன் வந்து வாலி கிட்ட பேசும்போது, ராமன் வந்து ராவணன் கிட்ட பேசும்போது, ஸோ சில பேர்லாம் வந்து ரொம்ப சில பேர் வந்து ராமனுக்கு வந்து ரொம்ப இது செஞ்சிருப்பாங்க. ஆனா அப்பேற்பட்டவங்க கிட்ட வந்து கூட ராமன் எப்படி பேசுனா அப்படிங்கிறது. ஸோ ராமன் பொதுவா சீதையோடையோ பரதனோடையோ லக்ஷ்மணனோடையோ ஹனுமானோடையோ இல்ல ஜடாயுவோடையோ இல்ல விபீஷனோடையோ பேசுறதெல்லாம் விட ராமன் எப்படி வந்து கைகேயுடன், ராமன் எப்படி வந்து பரதனோட, ராமன் எப்படி வந்து இந்த கும்பகர்ணனோட, ராமன் எப்படி வந்து ராவணனோட பேசினா அப்படின்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் ராமனுடைய பேச்சு. ஓகே, ஸோ அதுதான் அந்த பாயிண்ட். ஸோ இந்த குணநலங்கள், அந்த குணங்களை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து தபஸ்யா, அதாவது வந்து எப்படி தபஸ்யா, எப்படி வந்து யஜ்யங்கள் பண்றதுங்கிற குணங்களை பார்த்தோம். இப்போ வந்து அதே லைன்ல மற்ற விஷயங்களும் சேர்ந்து அடுத்தது பக்தி சக்தி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. மன பிரசாதக சம்யத்வம் மௌனம். படிச்சீங்க ஒரு விஷயம் பக்தி சக்தி. மன பிரசாதக சம்யத்வம் மௌனம் ஆத்ம வினிகிரஹ பாவ சம்சுப்தி வேத தபோ மானசம் உச்யதே. திருப்தி, எளிமை, மௌனம், சுய கட்டுப்பாடு, தனது இருப்பின் தூய்மை ஆகியவை மனதின் தவங்கள் ஆகும். ஓகே, ஸோ வாக்கு மனம் காயம். ஓகே, ஸோ வாக்கு மனம் காயம்னா இந்த உடல், நம்முடைய மனம், நம்முடைய பேச்சு, இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜீவாத்மா வந்து பக்தியில முன்னேறணும்னா நம்மளுடைய உடல் எப்படி வந்து ஆஸ்டெரிட்டி ஃபாலோ பண்றது, நம்முடைய வாக்கு எப்படி ஃபாலோ பண்ணுது, நம்முடைய மனம், இது மூணும் சேர்ந்துதான் ஒருத்தன் பக்தியில முன்னேறணும்னா அவனோட உடல் சார்ந்த விஷயங்களை எப்படி வந்து கட்டுக்கோப்பா புலன்களை கட்டுப்படுத்துறான் அப்படிங்கிறது, மனசையும் எப்படி வந்து அவனால கட்டுப்படுத்த முடியுது, வாக்கையும் எப்படி கட்டுப்படுத்துறான் அப்படிங்கிறது, இது மூணுமே ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து எல்லா தவங்களும் பண்ணுவாங்க, ஆனா அவங்களோட பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி சில பேர் அவங்களோட பேச்சும் நல்லா இருக்கும், ஆனா அவங்களுடைய செய்கைகளும் நல்லா இருக்கும். ஆனா அவங்க மனசு ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா விதமான கல்மிஷமா இருக்கும். வெளிப்புறமா பார்த்தா ரொம்ப அழகா சிரிப்பாங்க, எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, ஆனா உள்ள பாத்தீங்கன்னா பயங்கர குப்பையா இருக்கும் மனசு. ஓகே, ஸோ அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து கிளீனா நம்ம சொல்லிடுறாரு. ஒருத்தவனுக்கு முன்னேறணும் பக்தியில அப்படின்னா இது ஜென்ரலா எல்லாருடைய பொதுவான ஒரு டாபிக் தான். ஸோ ஒருத்தனுடைய வெளிப்புறமான தோற்றம், அவனுடைய உடல் சார்ந்த விஷயம், என்ன சொல்றது காயம், ரெண்டாவது வந்து மனசு, மூணாவது வந்து வாக்கு. ஓகே, இப்போ இதுதான் மனசை பார்த்தது. மனசு என்னது? மனப்பிரசாத சௌமியத்துவம். ஸோ எப்பவுமே வந்து திருப்தியா இருக்கணும், எது கிடைக்கிறதோ அது திருப்தியா இருக்கணும். அதே மாதிரி இந்த பொய்மைத்தன்மை, இரட்டிப்பு தன்மை, டூப்ளிசிட்டி இருக்கக்கூடாது. ஓகே, அதே சமயத்துல மௌனம், எதுக்கெல்லாம் சைலண்டா இருக்கணுமோ அதுக்கெல்லாம் பொறுமையா இருக்கணும். அப்புறம் வினிகிரக பாவ சம்சித. ஸோ இதெல்லாமே வந்து தபஸ்யா, அதெல்லாம் வந்து மனசனுடைய தபஸ்யா அப்படின்னு சொல்றோம். மௌனம் ஆத்ம வினிகிரக. ஓகே, இதான் வந்து கண்ட்ரோல். மனசு தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, மனசு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான வழி என்ன அப்படின்னா கண்டிப்பாக அந்த குணத்தினுடைய தாக்கம் இல்லாம நம்ம பண்ணும்போது நமக்கு அது கிடைக்கப்படும். ஹரே கிருஷ்ணா பிரபு படிக்கிறேன். படிங்க பலாய். ஸ்ரத்தயா பரயா தப்தம் தபஸ்தத் த்ரிவிதம் நரைக அபலாங்காக்ஷிபிர்யுக்தைக சாத்விகம் பரிசக்ஷதே. இந்த 3 வகையான தவங்கள் ஜட லாபங்களை எதிர்பார்க்காமல் பரமனை திருப்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள மனிதர்களால் உன்னத நம்பிக்கையுடன் செய்யப்படும் போது சத்துவகுணத்தின் தவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 3 விஷயம் ஸ்ரத்தயா பரயா தப்தம் தப தத் த்ரிவிதம் நரைகை அபலாகாங்ஷிபிஹி யுக்தை சாத்விகம். ஸோ இது மூணுமே வரும்போது அவனுக்கு வந்து பௌதிக பலன்கள்லாம் எதிர்பார்க்காமல் செய்யும் போது கண்டிப்பாக அது வந்து உயர்ந்த நிலை தபஸ்யா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பதம் 18. சத்காரமான பூஜார்த்தம் தபோதம் பேன சைவய கிரியதே தத் இஹ ப்ரோக்தம் ராஜசம் சலமத்ருவம். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மானம், மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருமையுடன் செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கூறப்படுகின்றன. இவை சஞ்சலமானதும் தற்காலிகமானதும் ஆகும். ஹரே கிருஷ்ணா.
தேங்க்யூ வந்துச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டம்பேனா இப்போ வந்து பொதுவாக சொல்றாரு பிரபுபாத், யாராலையுமே ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு மாதிரி யாராலையுமே வந்து தபஸே பண்ண முடியாது, கும்பகர்ணன் மாதிரி தபஸ் பண்ணவே முடியாது, ராவணன் மாதிரி தபஸே பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி தபஸ்லாம் வந்து சான்ஸே இல்லை. எப்படி ஒத்த காலில் அந்த ஒரே ஒரு கட்டை வரல 10,000 வருஷம் தவம் இருக்கணும், கையை மேலே தூக்கிண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தபஸ் இல்லையா? ஸோ ஒரு இதில் பார்த்தா அவன்லாம் தபஸ்வினா, ஆமாம் பெரிய தபஸ்வி தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த தபஸுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பூஜார்த்தம் தப டம்பேன அப்படிங்கிற, தனக்கு அந்த 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 இது கிடைக்கணும், தனக்கு அந்த பதவி கிடைக்க வேண்டும், தனக்கு அந்த நிலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செய்யறது எல்லாமே வந்து எங்க போய் முடியும்? ரஜோகுணத்துடைய உச்சநிலை. ஓகே, ஸோ அது நிரந்தரமானதும் இல்லை, ஸ்திரமான ஒரு நிலையும் கிடையாது. ஓகே, அதூர்வம்னா கண்டிப்பா அது வந்து பின்னலையானது. ஸோ ஒரு இதில் பார்த்தா இந்த தபஸ் பண்றதுனால பலன் கிடைக்குமானா பலன் கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு பலன் உண்டு. ஆனா அதோட பலன் வந்து உண்மையிலேயே அது வந்து நல்ல நிலை போய் சேரணும்னா கண்டிப்பா கிடையாது, அதுக்கான அழிவு கண்டிப்பா உண்டு. சரியா? ஓகே, அடுத்தது ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. அது எப்படின்னா இந்த செய்வன அந்த மாதிரி யூனிட் எல்லாம் இருக்க, இதுல என்னன்னா பிறரை அழிப்பதற்காகவும் துன்புறுத்துவதற்காகவும் செய்யக்கூடிய தவங்கள்னா அதுவும் ஒரு வகையில் அப்படிப்பட்டது தானே? ஆமா ஆமா ஆமா, அது வந்து தமோகுணத்துல வரும். அடுத்தது பார்க்க போறோம். மற்றவங்கள தான் தபஸ்யா இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ தமோல சொல்லுவாங்கல்ல, நான் இது வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களை மொட்டை அடிக்கிறது எப்படி வேண்டிப்பாங்க, அது எல்லாமே வந்து தமோகுணத்தோட இது. ஓகே, தானும் தன்னுடைய உடலை வருத்திக்கிறது, மற்றவங்களையும் துன்புறுத்தி எல்லாமே வந்து கஷ்டத்தை உருவாக்கி பண்ற தபஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமோகுணம். அதனால இவங்களுக்கு பலன் உண்டா? தபம் செய்கிறவங்களுக்கு பலன் உண்டு, அதான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே பலன் உண்டு. ஆனா அந்த பலன் அதுக்கு தகுந்தாற போல இருக்கும். ஓகே, நிரந்தரமானது இருக்காது, துக்கத்தை வர வைக்கும், சத்துவ நிலைக்கு வராது, அவங்கள மேலும் மேலும் கீழே தான் கொண்டு போகுமே தவிர அதோட பலன் வந்து சரியான பலனா இருக்காது. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. சரி, என்ன கர்மா பண்ணாலும் என்ன தபஸ்யா பண்ணாலும் என்ன எங்கேயா பண்ணாலும் பலன் உண்டு. ஆனா அந்த பலன் வந்து நல்லபடியான பலன்னா கண்டிப்பா கிடையாது. ஹரே கிருஷ்ண பிரபு படிக்கிற 19. படிங்க படிங்க. மூட கிராகேண ஆத்மனா யத் பீடயா கரியதே தபஹ பரஸ்யோச்சாச சாதனார்த்தம் வா தத் தாமசம் உதாகிருதம். பிறரை அழிப்பதற்காகவோ துன்புறுத்துவதற்காகவோ அல்லது தன்னையே வருத்தி கொண்டு முட்டாள்தனமான முறையில் செய்யப்படும் தவங்கள் தமோ குணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன. ஓகே, ஹிரண்யகசிபு பிரபாத் ஹிரண்யகசிபு எக்ஸாம்பிள் தரோம். ஓகே ஓகே, அடுத்த 3 ஸ்லோகங்கள் வந்து யக்ஞம் தானம் தபஸ் பார்த்தோம். அப்புறம் மனம் வாக்கு காயம் பாடி, ஆஸ்ட்ரேலியா பாடி மைண்ட் அண்ட் ஸ்பீச் பார்த்தோம் இல்லையா? அடுத்த 3 வந்து தானம். ஸோ செய்யற தானமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, அடுத்த 3 ஸ்லோகங்கள் படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. படிக்கிறேன் பிரபு. தாதவ்யம் நிதி யத்தானம் தீயதேனு உபகாரினே தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். மொழிபெயர்ப்பு பிரபுபாதருக்கு ஜெய். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்துவகுணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. ஸோ கொடுக்குற தானம் வந்து எப்படி இருக்கணும்? தியத்தே அனுபகாரினே தேச கால பாத்திரேச்ச அப்படின்னு. ஸோ யாருக்கு கொடுக்குறோம், எந்த சமயத்துல கொடுக்குறோம், எந்த இடத்துல கொடுக்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுதான் தேச கால பாத்திரம் அப்படின்னா டைம் பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல இல்லையா? ஸோ இடம் பொருள் ஏவல் அப்படின்வாங்க தமிழ்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து கொடுக்கும்போது தான் அதோட பலன் கிடைக்கும். ஸோ பொதுவாக வந்து ஆழ்வார் பாசுரங்கள்ல வரும், இடக்கை அறியா வலக்கையில் தந்தேன். ஸோ நம்ம கொடுக்கறது வந்து ரைட் ஹேண்ட் கொடுக்கறது லெஃப்ட் ஹேண்டுக்கே தெரியக்கூடாதான், அந்த மாதிரி கொடுக்கணுமா. ஓகே, தான தர்மங்கள் அப்படின்னு. ஸோ அதுக்கு நிறைய எக்ஸாம்பிளாக இருக்கு இல்லையா? ஸோ பொதுவாக நம்ம கொடுக்குற உங்களுக்கு கர்மா ஸ்டோரியில் நிறையா பார்த்துட்டோம். நான் கொடுக்குறத வந்து அவன் வந்து தப்பாக பயன்படுத்தினா, தப்பான வழி கொண்டு போனாங்கன்னா அதோட கர்ம பலனை நம்மளும் சேர்த்து அனுபவிக்க வேண்டியது. ஸோ எப்படி அதுக்கு தகுந்தாற் போல நம்ம கொடுக்குற தான தர்மங்கள் எல்லாம் வந்து சத்துவ நிலைக்கு போகணும் அப்படின்னா கோயில் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா அன்னதான விஷயங்கள் செய்யும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து செய்யணும் அப்படிங்கிறதான் சொல்லப்படும். ஹரே கிருஷ்ணா பிரபு. கர்ணன் வந்து நிறைய தானங்கள் பண்ணதாட்டு இருக்கு. அப்ப அது சாத்விகமான தானமா இல்ல பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய தானம்? ஆமா, அதாவது வந்து
தானங்கள் ஸ்கிரிப்சர்ஸ்ல, அதாவது சாஸ்திரங்கள்ல கண்டிப்பா சொல்லப்பட்டுள்ளது. அதுல வந்து சந்தேகமும் கிடையாது. ஆனா நம்ம செய்யற தானம் வந்து பொதுவா வந்து எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்கன்னா வந்து ஏற்கனவே பார்த்தோம். பொதுவா வந்து தானங்கள் வந்து பல விதமா இருக்கு. நம்ம வந்து சொல்லுவாங்க தமிழ்ல, இந்த வந்து அன்னதானங்கள், இல்லைன்னா திரவிய தானங்கள் அப்படின்னுவாங்க, இல்லைன்னா சாஸ்திர தானங்கள். சாஸ்திர தானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். ஆனா அது பலனை எதிர்பார்க்காம செய்யும்போது அது நல்ல நிலைக்கு கொண்டு போகும். இல்லைன்னா மறுபடியும் மறுபடியும் நம்மள வந்து மாட்டி விடும். ஓகே, அடுத்தது பிரபு சின்ன டவுட் பிரபு. சொல்லுங்க பிரபு. இப்போ நம்ம தானத்தை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் பிரபு, தகுதியான நபருக்கு தானம் தரணும்னு. இப்போ தமிழ் ஒரு பழமொழிக்கு இருக்கு, பாத்திரம் பார்த்து பிச்சை கூடு என்பது. தகுதி தராதரத்தை பார்த்துதான் தானம் தரணும். அதுக்கு இந்த பழமொழி ஆமா ஆமா, கரெக்டா பாத்திரம் பிரபு? அறிந்து பிச்சை போடுதுங்கிறது தமிழ்ல சொல்ற ஒரு வாக்கியம் தான். ஆமா, கரெக்ட் தான். கண்டிப்பா பிரபு. ஹரே ஓகே, அடுத்தது ஹரே கிருஷ்ணா. அமிர்தேஸ்வரி ராஜ்காப்பணி. यत्तो पर्युपकारार्थं फलम् उद्दिश्य वा पुनः दीयते च परिकृष्टं तद्दानं राजसंस्मृतम्. மொழிபெயர்ப்பு பொருள் வழங்கிய ஆசை பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து ஏதேனும் பலனை விரும்பி அல்லது விருப்பமின்றி கொடுக்கப்படும் தானம் ரஜோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஸோ சேரிட்டி எதிர்பார்த்து செய்யறது, ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யறது சேரிட்டியானா கண்டிப்பா சேரிட்டி கிடையாது. நான் இவ்வளவு தானம் தரேன், அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் சீட்டு கிடைக்குமா, எனக்கு முதல்ல இது கிடைக்குமா, எனக்கு முதல்ல விஐபி தர்ஷன் கிடைக்குமா, நான் இவ்வளவு தானம் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளவு யஜ்யம் பண்ணியிருக்கேன், நான் வந்து விஐபி கஸ்டமர் தெரியுமா, நான் லைஃப் டோனர் தெரியுமா, நான் வந்து அப்படிலாம் இருந்தான்னா அவ்வளவுதான். அதுக்கு தகுந்தாற் போலதான் நமக்கு வந்து பலன் இருக்கும். ஓகே, படிக்கட்டுமா பிரபு? படிங்க படிங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண பிரபு. படிங்க படிங்க. ஸ்லோகம் 22. அதேஷகாலே யத்தானம் அபாத்ரேப்யஷ தீயதே அசத்கிருதம் அபஜ்ஞாதம் தத்தாமசம் உதாகிருதம். தூய்மையற்ற இடத்தில், முறையற்ற காலத்தில், தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம் தமோ குணத்தை சேர்ந்ததாக கூறப்படுகின்றது. சரியான இடத்துல இல்லாம தவறான இடத்துல. இன்னொன்னு, நம்ம கொடுக்குற தானம் கூட நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லோட கொடுக்கணும். சில பேர்லாம் தானம் கொடுக்குறேன்னா அப்படி பார்த்துருக்கேன். சில பேர் அப்படியே ரொம்ப காசை தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க, இல்லைன்னா அதை வந்து ரொம்ப 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 ஒரு கீழ்நிலையில கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ தானம் வாங்குறவங்களுக்கு அது பிரச்சனை வராது, தானம் கொடுக்குறவங்களுக்கு தான் அது பிரச்சனை முடியும். ஓகே, ஸோ அதுக்கும் பாகத்தில் நிறைய கதைகள் இருக்கு, நம்ம வந்து அப்புறமா ஒரு நாள்ல பார்ப்போம். ஓகே, ஸோ அதனால தானம் கொடுக்கறதும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கொடுக்கணும். தானம் வாங்குறவங்க வந்து கீழ்நிலையில இருந்தாலும் கொடுக்குறவங்க அந்த அந்த மனோபாவம் வந்து ரொம்ப இதுவா இருக்கணும். ஓகே, நான் தானே தானம் கொடுக்குறேன் அப்படின்னு நிலை இருந்ததுன்னா அது கண்டிப்பா வந்து தப்பான ஒரு நிலைக்கு போய் சேரும். ஓகே ஓகே, அடுத்தது மகாதேவன் படிக்கிறீங்களா? படிங்க. ஓகே. ஓம் தத் சத் இதி வித்யாயஸ்து இப்ரஸ்மனாஸ்து இத்ரிவிதா ஸ்ம இம்ருத இப்ரஸ்மனாஸ்து தேன வேதஸ்த யஜ்ஞா இஸ்ஸ இஷ்யாயித்தே புரா. ஹரே கிருஷ்ணா. படைப்பின் ஆரம்பத்திலே ஓம் தஸ் என்னும் 3 சொற்கள் பரம பூர்ண உண்மையை கூறப்படுவதற்காக உபயோகிக்கப்பட்டு வருகின்றன. இந்த 3 கூறப்பட்டிருக்கும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போது யாகத்திருந்தும் அனுமனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஓம் தத் சத் என்கிற வார்த்தை வந்து பொதுவா வந்து அந்த பிரம்ம கிரியேஷன்ல இருந்து இருக்கு. இது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து சத்துவகுணத்துல வந்து நம்மளுடைய இந்த யக்ய தான தபஸ்யா இந்த 3 செய்யும் போது எப்பவுமே வந்து ஓம் தத் சத் அப்படிங்கிறோட சேர்த்து நம்ம செய்யறது அப்படிங்கிற பொருளோட சொல்றார். ஸோ அதனாலதான் வந்து சத்துவகுணத்துல இருக்கிறது தான் வந்து ஜென்ரலா வந்து யக்ய தான தபசங்களுடைய அந்த சாஸ்திர பிரமாணமா செய்யறது வந்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போகும். நம்ம வந்து மேல் உலகத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வழி. இல்லை அப்படின்னா மறுபடியும் திருப்பியும் கீழே உலகத்துக்கு தான் கொண்டு போய் சேர முடியும் அப்படிங்கிற பாயிண்ட். ஓகே, அதனால்தான் இந்த டாபிக்கை முடிக்கும் போது கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தை சேர்த்து சொல்லிடுறாரு. எப்படி யஜ்யங்கள் தானங்கள் தபஸ்யா பார்த்தோம். அப்புறம் இந்த தபஸாலே 3 கேட்டகரி. என்னது? மனதுடைய தபஸ்யா, காயம் இந்த உடலுடைய தபஸ்யா, அப்புறம் வாக்குடைய தபஸ்யா பார்த்தோம். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு கடைசியில ஒரு கன்க்ளூஷன் மாதிரி, இல்லைன்னா ஒரு
ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா என்ன சொல்றாரு, நீ என்ன கடைசியில செஞ்சாலும் ஓம் தட்சத் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் சொல்றாரு. ஓகே, நம்ம பொதுவா வந்து யஜ்யங்கள்ல தபஸ்யாலாம் வந்து கடைசியில சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கும் கூட ஓம் தட்சத் அப்படின்னு முடிப்போம், இல்லைன்னா வந்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு முடிப்போம். அப்படி முடிக்கும் போது என்னதான் இதுவா இருந்தாலும் கடைசியில எல்லாம் அது வந்து பகவானுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நிலை பண்ணும்போது அது வந்து முழுமை, அந்த அந்த ஃபைனல் கன்க்ளூஷன் அப்போ வரும். அப்பதான் வந்து நமக்கு வந்து இந்த பற்றுதல் இல்லைன்னா வந்து அந்த அட்டாச்மெண்ட் வராம இருக்கும், கூட அந்த அதோடைய கர்ம வினைகள் நமக்கு வந்து தாக்காமலும் இருக்கும். நமக்கு வந்து இந்த இதுல இருந்து வெளியே போறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அது ஏற்படுத்திட்டோம். ஓகே, அடுத்தது இன்னும் 2-3 ஸ்லோகங்கள் தான் முடிச்சிடுவோம். நான் படிக்கிறேன் பிரபு. படிங்க. நான் ஸ்லோகம் 24. தஸ்மாத் ஓம் இத்யுதா ஹ்ருதை ஹ்ருத்ய யஜ்ஞதாசபத்ரியாம் பிரவர்த்ததே விதானோக்தா சததம் பிரம்மவாதினாம். எனவே பரமனை அடைவதற்காக சாஸ்திர விதிகளின்படி யாகம், தானம், தவம் ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஆன்மீகவாதிகள் அவற்றை ஓம் என்பதுடன் தொடங்குகின்றனர். ஓகே, ஸோ பொதுவாக அந்த பிரம்மவாதிகள் அப்படின்னா இந்த அந்த சத்துவ நிலையில வந்து நல்ல முன்னேறம் அடையணும்னு அந்த கோலோட பண்றவங்க எல்லாம் எப்பவுமே இந்த ஓம் அப்படிங்கிறவங்க. ஸோ அதனால தான் பொதுவாக எல்லா மந்திரங்களுடைய பிரணவ மந்திரம்லேருந்து இது அந்த மெயினான பாயிண்ட் ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே 10th சாப்டர்ல படிக்கும் ஓம் அப்படிங்கிற சொல்ல யாரை குறிக்கின்றது, பகவானை குறிக்கின்றது பார்த்தோம் இல்லையா. ஸோ என்ன ஆரம்பிச்சாலும் முதல்ல அந்த ஓமோட சேர்ந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு சத்துவ நிலைக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது யாரா படிக்கலாம்? படிக்கணுமா? சரி, பாருங்க ஜனனி மாதா. தத் இத்யன விசாந்த்யாய சாந்தாய சந்தாய பலம் யஞ தபக்ரியா தான கிரியா சவிவிதாக கிரியாந்தே மோக்ஷ காங்க்ஷிபி. பலனை எதிர்பார்க்காமல் பல்வேறு வகையான யாகம், தவம் மற்றும் தானத்தினை தத் என்னும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய உன்னத செயல்களின் நோக்கம் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதாகும். ஓகே, ஓம் தட்சத்துல ஃபர்ஸ்ட் ஓம்ங்கிறது பகவானை, தத் அப்படிங்கிறது அந்த விஷயம் இல்ல அது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஓம் தத் அது என்னது, பலம் யஜ்ய தபக்ரியா. ஸோ அந்த பலத்தின் மேல் பற்றுதல் இல்லாமல், அந்த பலத்தின் மேல் எந்த விதமான ஆசையும் இல்லாமல். ஸோ நம்ம ஏதோ ஒரு காரியம் பண்றோம், ஒரு யஜ்யம் பண்றோம், இல்ல ஒரு தபஸ்யா பண்றோம், இல்ல தானங்கள் பண்றோம், ஏதோ பண்றோம்னா அதோடைய முக்கியமான நோக்கம் என்ன, அதோடைய கர்ம வினையாக அதோடைய பலனாக நமக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் மேல் பற்றுதல் இல்லாமல் செய்வது அப்படிங்கிறது. ஓம்ங்கிறது பகவானை குறிக்கின்றது, தத் அப்படிங்கிறது அதோடைய வினை, அதாவது கர்மா, அதோடைய அவுட்புட், அந்த டிசையர்ட் ரிசல்ட், அந்த ரிசல்ட் மேல எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல். அடுத்தது சத்தோட பாட்டும் ஒண்ணு. ஓகே, அடுத்தது படிக்கட்டுமா பிரபு? பத்மினி மாதா படிங்க. सद्भावे साधुभावे स सत् इत्येत् प्रज्युत्यते प्रश्यते कर्माणि तथा सत् सप्तभार्थ युज्यते. यज्ञे तपसि दाने च स्थिति सत् इति सोच्यते कर्म चैव तत् अर्थीयं सत् इदये वाभिधीयते. பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூர்ண உண்மையே. இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகிறது. பிருதாவின் மைந்தனே, அத்தகைய யாகத்தை செய்பவரும் சத் எனப்படுகிறார். மேலும் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம், தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத் என்று அறியப்படுகின்றன. ஓம் தத் சத் அப்படின்னா அந்த ஓம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது யாரை குறிக்கின்றது, கோல் என்ன, அந்த சத்பாவே சாதுபாவே சத் இதி ஏற்படுகிறது. ஸோ அந்த கோல், அதோடைய நோக்கம் என்ன. ஸோ நான் செய்கின்ற யஜ்யம், நான் செய்கின்ற தபஸ்யா அது எங்க போய் முடியணும்னா அந்த பரம உண்மை, பரம சத்தியம், அந்த பகவான் கிட்ட போய் அது முழுமையா அடையணும் அப்படிங்கிறது தான். ஓகே, அதனால்தான் வந்து அந்த 3 விஷயங்களை சொல்றோம், சத் பாவே சாதுபாவே சத் இதி ஏதத் பிரயுதே. ஓகே, ஸோ அதனால நம்ம பண்ற கர்மா, நம்ம பண்ற தானம், நம்ம பண்றது எல்லாமே வந்து கோல் வந்து அதுல இருக்கணும். ஸோ என்ன கோலு, யாரை திருப்திப்படுத்துவதற்காக, அந்த பகவானை திருப்திப்படுத்துவதற்காக அப்படிங்கிற பாயிண்ட். அதனால்தான் வந்து ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா சத் தத் ஓம் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த
பரம உண்மையான அந்த ஓம், அந்த பகவானை திருப்திப்படுத்துவதற்காக இதை வந்து நான் செய்கின்றேன். அதனால்தான் அந்த ஓம் தத்சத் அப்படிங்கிறது முடிக்கும் போது என்ன அர்த்தம் அப்படின்னா அதான் அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணாலும் கடைசியில ஓம் தத்சத் அப்படின்னு முடிக்கிறேன்னா திஸ் ஆக்டிவிட்டி, the result of this activity will have to be offered, is getting offered to the supreme lord அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அந்த பாவம், அந்த நிலை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு போகும். ஸோ அது வந்து என்ன நிலை? சாது பாவம். சாது பாவம்னா பொதுவா வந்து இந்த சத்துவ நிலைக்கு மேல இருக்கிற உத்தமமான நிலைக்கு கொண்டு போகும் அப்படின்னு. ஸோ ஒரு ஆக்டிவிட்டி பர்ஃபெக்ட் ஆகணும், ஒரு ஆக்டிவிட்டி நல்லபடியா முடிக்கணும், கடைசியில ஓம் தத்சத் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இல்லைன்னா நம்ம பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோ டைரக்டா சொல்லி முடியும். நான் படிக்கிட்டா பிரபு? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா படிங்க. அஸ்ரத்தயா ஹூதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் சயத் அசத் உச்சதே பார்த்த ந ச தத் பிரேத்ய நோ இஹ. பிரிதாவின் மைந்தனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை. அசத் என்று அழைக்கப்படும் இவை இப்பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவியிலும் பயனற்றவை. ஹரே கிருஷ்ணா. இப்போ 17th சாப்டர்ல என்ன மெயினா நம்ம பார்க்குறோம்? சாப்டர் 17th என்ன மெயினான ஒரு தானம் தவம் எது செஞ்சாலும் டைப்ஸ் ஆஃப் வர்ஷிப். ஓகே, என்னென்ன மாதிரி வழிபாடு, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் இப்படி போட்டுக்கலாம். யக்யா தான தபஸ்யா. ஓகே, யாகம் தவம் தானம். அப்புறம் தபஸ்யால என்னது? மைண்டு, ஸ்பீச், அப்புறம் வாக்கு, காயம். ஓகே, காயம். அப்புறம் வந்து ஃபுட் பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? இதுதான் மெயின் இல்லையா? ஸோ இதையும் வந்து நான் சொன்ன அந்த வர்ஷிப் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ யக்ய தான தபஸ்யால வந்து என்னென்ன வழிமுறைகள், எதை பண்ணா என்ன ஆகும், இந்த குணங்கள்ல தபஸ்யா வந்து மைண்ட்ல இருந்தா என்ன ஆகும், சாரி ரஜோகுணத்துல எப்படி இருக்கும், தமோ குணத்துல எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கும் மூணு நீங்க வந்து பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா டேபிள் மாதிரி போட்டுப்போம். ஓகே, ஃபுட் அப்படின்னா இந்த ஃபுட் வந்து ரஜோகுணத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, தமோ குணத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, சத்துவ குணத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. யக்யா தானம் தபஸ்யா இது மூணுமே அதே மாதிரி இது. அப்புறம் அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் வர்ஷிப்பும் சேர்த்து சொல்லுவோம். சரியா, இதுவும் சேர்த்துக்கோங்க. 18th சாப்டர்ல கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும். இதே மாதிரி கூட வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கறதும் வந்து ஒரு சம்மரி மாதிரி அது வரும். ஓகே, பட் பரவாயில்ல. 17th சாப்டர் அண்ட் 14th சாப்டர் டுகெதர் நம்ம பார்த்திருக்கோம் நேற்றுக்கு இன்னைக்கு. நாளைக்கு ஸோ அடுத்த கிளாஸ்ல இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 1/2 hour to 1 hour. அடுத்த கிளாஸ் வந்து அடுத்த வெனஸ்டே கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா, இல்லைன்னா தேர்ஸ்டே பார்க்குறேன். நாளைக்கு அடுத்த வெனஸ்டே என்னால் முடியுமான்னு தெரியல, பட் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அடுத்த வெனஸ்டே கிளாஸ் வச்சுக்கலாமான்னு. இல்லைன்னா அடுத்த வீக்கும் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே வேணா வச்சுப்போம் கிளாஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு, எனக்கு ஒரே டவுட். இந்த ஈட்டிங் ஸ்டடியிங் கொடுத்துட்டு அப்புறம் அந்த கலர் எல்லாம் கொடுத்தீங்களே, இதை எப்படி காம்பினேட் பண்றது? புரியல. எது நேத்திக்கு கொடுத்தீங்க இல்லையா பிரபு? டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ். ஆமா, அதை எப்படி? 17வது சாப்டர் பிரபு, இந்த 17வது சாப்டர்ல தானே மேக்ஸிமம் வரும் நீங்க நேத்திக்கு கொடுத்ததெல்லாம். ஆமா, இது 17வது 14வது. இப்போ டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆக்ஷன். இப்போ நீங்க புருஷன் ஜனனி மாதாஜி, இப்போ கீதா மாதாஜி கேட்டது என்னன்னா, இப்போ கலர் நீங்க ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கோங்க, அந்த கலருடைய தாக்கம் ஜாஸ்தியா எதுல இருக்கும்? இப்போ அந்த தாக்கம் வந்து எதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனா அது பொதுவா அதோடைய பிரிடாமினன்ட் நேச்சர் எதுல இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப சப்போஸ் ஒயிட் கலர்னா நமக்கு சாந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். டார்க் ரெட் அப்படிங்கும்போது அது ஒரு காடி கலர்னு சொல்றோம் இல்லையா? அப்ப வந்து அது வந்து அந்த தமச குணத்துல அது போகும். அந்த மாதிரி பிரிக்கணுமா? எல்லோ. அப்புறம் அதே மாதிரி ஈட்டிங் ஸ்டடியிங் வாக்கிங் அதெல்லாம் வந்து ஈட்டிங் வந்து ராட்சச குணம், அது வந்து தாமச குணத்துக்கு போகும். அந்த மாதிரிதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஈட்டிங்கே நீங்க மூணா பிரிக்கணும். ஆக்ஷன் எல்லாத்தையுமே மூணா பிரிக்கணும். சாப்பிடுற சாப்பாடை வந்து
எப்படி சாப்பிடுவீங்க? சாதாரணமா நிம்மதியா ஒரு சேர்ல உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டா நல்லா சூ பண்ணி அது டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பிடுறது வந்து சத்வகுணம். லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டுட்டு அவசர அவசரமா வெந்நீரை குடிச்சிட்டு அவசர அவசரமா வாயில போட்டுட்டு அது சரியா மெனு மேகாம அது வந்து ஒரு மாதிரி அது சாப்பிட்றதே பாத்தீங்கன்னா ஏதோ இதுவா சாப்பிடுறது என்ன குணம்? ரஜோகுணம். ரஜோகுணம். அட்ல வச்ச அப்புறம் 4 மணி நேரம் கழிச்சு அதை உட்காந்து மெதுவா சாப்பிட்டா என்ன அர்த்தம்? புரியுதா? என்ன ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் நீங்க அதை 3ஆ பிரிக்கணும். இப்ப இந்த ஸ்டடிங்ல வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் படிச்சா இப்படி சப்ஜெக்ட் படிச்சா இப்படி சப்ஜெக்ட் படிச்சா நம்மளா பிரிச்சுக்கணும். நீங்க எப்படி வேணா பண்ணலாம், எப்படி வேணா பிரிக்கலாம். இப்ப வாக்கிங்ல என்னத்தை சொல்றது பிரபு? ஓடுறது நான் சொல்ல மாட்டேன் மதாஜி, நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். யோசிங்க. இல்ல பிரபு, நேத்து யோசிச்சோம் ஒரு கால் இப்படிதான் இருக்கணும், அது டவுட்டுக்காக தான் உங்களை கேட்டோம். நல்லா 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 யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஸ்டெடியா பர்ஃபெக்டா நடப்பாங்க. எந்த விதமான தடுட்டு மாற்றமும் இல்லாம நடக்கிறத பார்த்தாலே ஒரு கம்பீரமா ஒரு 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 நல்ல நிலையில நடக்கிறது அப்படின்னா அது வந்து சத்துவகுணத்து நிலை. ஓகே, தேவைன்னா கடகடன்னு ஓடுறது, இல்லைன்னா ஸ்லோவா நடக்கிறது, அவங்க நடக்கிறத பார்த்தாலே ஒரு பயம் வரும் அப்படின்னா அது வந்து ரஜோகுணம். அவங்க தேவைக்கு தகுந்தாப்புல மாத்திக்கிறது. ஓகே, அது வந்து ரஜோகுணம். தமோகுணம் நீ என்னதான் தலை மேல மழை பெஞ்சாலும் சரி, அந்த மாதிரி தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, என்ன ஆனாலும் சரி அவங்க வந்து நடக்கிறத பாத்தீங்கன்னா படு சோம்பேறியா நடப்பாங்க. அந்த மாதிரி பிரிங்க. ஸோ குணநலங்கள், அந்த குணங்களுடைய தாக்கம், அதுக்கு தகுந்தாற் போல அவங்களுடைய செய்கைகள். பிரபு நம்ம இது ஃபர்ஸ்ட் பகவத்கீதை முடிச்சுட்டு அப்புறம் என்ன பிரபு 18 சாப்டர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீக் முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். பக்தி நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைன்னா பக்தி ரசாமிர்த சிந்து. முக்கால்வாசி நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சீக்கிரம் முடிச்சலாம். அது ஒரு 10 ஸ்லோகம் தான், அது முடிக்கலாம். இல்லைன்னா பக்தி ரசாமிர்த சிந்து ரெண்டுல ஏதாவது. நீங்க பிஹைண்ட் ஷெட்யூல் போயிட்டு இருக்கோம்னு சொன்னீங்க இல்லையா பிரபு, அதனால இதே மாதிரி முடிச்சுட்டா எல்லாருக்கும் கன்வீனியன்டா இருக்கும். பக்தி ரசாமிர்த சிந்து வேணா முடிச்சிடலாம். அது ஓகே. இந்த 6 அத்தியாயமும் படிச்சுட்டு ஒரே தெரியா ஒரே டே தான் எக்ஸாம், தனித்தனியா கிடையாது. அப்படியா? ஒரே எக்ஸாம் எழுதிடலாம். ஆமா பிரபு, ஒரே எக்ஸாம் எழுதி சின்னதான். क्वेश्चंस எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். 14வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா 2-3 क्वेश्चन தான். இதுக்கெல்லாம் தனித்தனியா எக்ஸாம் வைக்க முடியாது. ஓகே, ஒரே எக்ஸாம் சீக்கிரமா பண்ணிடலாம். ஓகே. ஆனா எல்லாம் சேர்த்து 30 क्वेश्चन இருக்கு பிரபு. ஆமா ஆமா. பரவாயில்ல பிரபு, ஒரே எக்ஸாம் எழுதிடலாம் பிரபு. பிரபு சரியா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. கட்டுரை பிரபு சொல்லுங்க. பிரபு கட்டுரை 2 எழுதுங்க. நான் கட்டுரை நாளைக்கு கண்டுபிடிச்சு நான் அனுப்புறேன். ஓகே, நீங்க சொல்றதை எழுதணுமா பிரபு? ஓகே, நான் அனுப்பிச்சு விடுறேன் நான் என்ன கட்டுறேன்னு. பொதுவா வந்து 18வது அத்தியாயம் வரும்போது நான் சொல்லலாம்னு பார்த்தேன். இப்பதான் 2 சாப்டர் முடிச்சிருக்கோம். இன்னும் 4 சாப்டர் இருக்கு. 14வது சாப்டர், 15வது சாப்டர் இருக்கு, 16 17 3 தான் இருக்குது பிரபு. சாப்டர் இருக்கு. 3 பிரபு கொஞ்சம் ஸ்லோவாவே சொல்லுங்க பிரபு. அதான் ஸ்லோவாவே சொல்றேன், கவலைப்படாதீங்க. ஓகே ओके, श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, अनंत कोटि वैष्णव की जय, हरे कृष्ण हरे पांजा कल्पतरु प्रभा सिंह